ப்ராடக்ட் அப்படியே கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே இருந்தாலும் அதே கால், அதே மீட்டிங், அதே மாதிரி ஒரு ப்ராக்ரஸ். இதே மாதிரி தான் iOSல என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது வந்து கொஞ்சம் ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் சம்மரைஸ் ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரோட சுதந்திரத்தையும் பறிக்கிற ஒரு விஷயங்க. தலைவருக்கு சர்வேலன்ஸில் யாருமே இல்லை, என்னன்னாலும் பண்ணலாம். இது ரொம்ப டீப்பான டாபிக். இந்த டாபிக்குள்ளலாம் போனால் சில சமயங்கள் என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு இது பிடிக்காமல் போகலாம், ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். ஸோ தேவையில்லாத டிபேட் வரும். கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், லைக் காம்ப்ரமைஸ் பண்ணால் தானே அது முடியும். என்னைக்கு வந்து அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அண்ட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு மனோஜை மீட் பண்ணுறேன். சரி, அதான் வர GT70 வாங்கிட்டான். ஆமாம், லைஃப்லேயே ஒரு பெரிய திருப்தியான ஒரு பாயிண்ட்டை போய் இப்போ தான் ரீச் ஆகிருக்காங்க ஃபோன் ஆஸ்பெக்டில். ஆமாம், இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு கோளாறான ஃபோன்ஸாகவே இருந்தது, கையோடு இருக்கிறது நல்லாவும் இருந்தது. அதனால தான் வண்டி ஓடிச்சு. இருந்தாலும் விட்டக்குறை தொட்டக்குறை ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்ததா. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, அப்புறம் எப்படி மார்க்கெட் ஜாலியாக இருக்கா? மார்க்கெட் பற்றி பார்த்துட்டு இருக்கியா? எப்படி இருக்குன்னு பார்த்தேன். 6 வருஷம் முன்னாடி பார்த்த மார்க்கெட்லேருந்து டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லைனா, ஆனால் அதே ப்ரைஸ் பாயிண்ட்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. எனக்கு அது நீ தான் அந்த இது பார்த்துருப்பிய ஏஐ டிமாண்ட்ஸு, அதுக்கு நேண்ட் இது அந்த மெமரி ஐ பேண்ட் வித் மெமரி ஸ்டோரேஜ் டிமாண்ட்ஸ். அதனால 30,000க்கு 20,000க்குலாம் 4G 128GB கிட்டத்தட்ட 24-23 வருதுண்ணா. இப்போ தெரியுதா VI மாசுன்னு? 4G தான் எதிர்காலம். இன்னும் எதிர்காலம் 4G தான். 6G பத்தி பேசுறாங்களே, அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? செய்தியில தான் பார்த்தேன். 6G வந்து என்ன ஆகுதுன்னா லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க நிறைய பேர். அது பாசிபிள் இல்லைடா. எனக்கு எப்படி இருக்குன்னா, சேச்சுரேஷன் அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. ஒன்ல இப்போ அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா, நானும் விக்கின்னு ஒரு பையன்டா 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். சின்ன வயசில் வந்து ஒரு வருஷமும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் 2002லேருந்து 2003 அப்படிங்கிற இயர் நான் போகும்போது எனக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப டைம் எடுத்து போன வருஷம் வந்ததில்லை அப்படின்னு தோணும். அது ஏன்னு பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் பேசும்போது அதான் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஏதாவது மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கும் ஏதாவது புது அனுபவமாகவே இருந்துகிட்டு இருக்கும். கிளாஸில் நான் ஒரு நாளும் போகும்போது எனக்கு புது அனுபவம். ஏன்னா ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா அதில் ஒரு புது யூனிட், அதில் ஏதோ ஒரு புது இன்ஃபர்மேஷன். அப்போ எங்கே போனாலும் எனக்கு புது இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே புது இன்ஃபர்மேஷன், வெளில போய் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தோன்னா அது யூஷுவல் ரூட் தான். ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறது ஒரு புது இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டோட யார் பேசுறீங்க? ஆஃபீஸ் விட்டு வெளில வரும்போது ஹாய் சொல்லி பாய் சொல்லிட்டு, வண்டியில் வரும்போது ஃபுல்லாக ஏதோ பாட்காஸ்ட் கேட்பீங்க, அப்புறம் இல்லாட்டி ஏதோ ஒன்று லிசன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். பட் அப்போ அப்படி இல்லை. அப்போ வந்து நமக்கு எது கிடைச்சாலுமே அது வந்து மெமரியில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுதான் அது எப்படி சொல்கிறாங்களன்னா, ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமான டேட்டாவை மெமரிக்குள்ளே சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வருஷம் வந்து ரொம்ப பெருசு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப மிஷின் மாதிரி மெக்கானிக்கலாக லைஃப் இருக்குது. காலையில் எழுந்திரிக்கிறேன், ப்ரஷ் பண்ணுறேன், மார்னிங் ஒர்க்ஸ் முடிக்கிறேன், ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் வேலையை முடிக்கிறேன், வீட்டுக்கு வரேன், திரும்ப வந்து வீட்டில் எல்லாரையும் பார்க்குறேன், ஹாய் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன், தூங்குறேன், திரும்ப அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறேன், பல் வளர்க்குறேன். என்னடா இது ஒரே ரொட்டீனில் போயிட்டு இந்த ரொட்டீன்லேயே எல்லாமே இருக்கும். ப்ராஜெக்ட்னு போனேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறேன்னு வை, அந்த ப்ராடக்ட் தான் நீ டெவலப் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்னமோ ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து வேறு கோட் யூஸ் பண்ணி அடுத்த 3 மாதம் வேறு ஏதோ கோடு அப்படிலாம் இருக்காது. ப்ராடக்ட் அப்படியே கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே இருந்தாலும் அதே கால், அதே மீட்டிங், அதே மாதிரி ஒரு ப்ராக்ரஸ், ஒரு மாடியூல், அவ்வளோதான். திரும்ப திரும்ப பார்த்தனாலும் ஒரே விஷயம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நாள் வந்து டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா 1 இயர்க்குள்ளே ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். எம்டியாக இருக்கும். 1 இயர் ஆயிடுச்சு, என்னடா நினச்சின்னு பார்த்தா என்னடா இது திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படி தோணும். பட் நம்ம சின்ன வயசில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக அனுபவிக்கிறனால அது எல்லாமே நம்ம மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். இது வந்து ஏன்னா இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, சின்ன வயசில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் நீ ஏதோ ஒரு சட்டை போட்டிருந்திருப்ப. அந்த சட்டை இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபோட்டோவில் உனக்கு உன் ஃபோட்டோவே பிடிக்கும். ஒரு 15 வருஷம் முன்னாடி உள்ள ஃபோட்டோ அதெல்லாம் இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ நீ ரீசெண்டாக இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துருப்ப ஃபோனில். அதில் என்னென்ன ஃபோட்டோவில் என்னென்ன சட்டை போட்டுருந்தா ஞாபகம் இருக்கா? ஒன்றுமே இல்லைண்ணா, சிம்பிளாக சில கரெக்டு தான். அங்கே இருக்க இது கம்மி. சீரியஸாக நான் இன்னொன்று யோசிச்சேன்டா. நான் ஸ்கூல் படிக்கும்போது வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது ஏதோ சின்னதாக இருக்கும். ஒன்றில் கீரை சாதத்துக்கு ஒரு அப்பளம் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா மெமரியில் இருக்கும். குழல் அப்பளம் இருக்கும்ல நம்ம ஊர்லலாம், மஞ்சள் கலரில் கவரில் இருக்கும். போய் ஒரு ₹1 கவரில் வாங்கிட்டு வந்துட்டு பிச்சு அதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு இது ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப துச்சமாட்டம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அவ்வளோ சப்பை சரியா. ஆனால் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு டெய்லி எல்லாருமே இன்னும் பெட்டராகவே சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன சாப்பிட்டாங்கன்னு யாருக்கும் ஞாபகம் இருக்காது. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலைல சாப்பிட்டது ஓகே, அது கூட ஓரளவுக்கு சொல்லிட்டுவாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு 4 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. அவ்வளோதான். ஆனால் சின்ன வயசில் பார்த்தோன்னா அது வேற மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு சொல்ல தோணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, என்ன சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் எங்குள்ள லோட் ஆகிறத விட என்ன சாராத தேவையில்லாத ஆணி தான் நிறைய வந்து உள்ள லோட் ஆகிக்கிட்டு இருக்கா. அதனால எனக்கு எதையுமே வந்து அதையும் நான் மைண்டில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எனக்குன்னு எதுவுமே நடக்கலையே, நான் அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அதுதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வேஸ்ட்டாக போச்சு எல்லாம்.
ரொம்ப கஷ்டம். டெக்லையும் அப்படி தான் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு பாரு, ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆமாண்ணா. பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோன், ஐஃபோனே வச்சுக்க, ஐஃபோன் வந்துச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கேண்டி பார்லேயே டிஃப்ரெண்ட் பார்ஸ் வருது. இப்போ வந்து கிளாஸ் சாண்ட்விச் தான், ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸு, பேக்கில் ஒரு கிளாஸ், ஐஃபோன் 4. ஊருக்குள்ளே நிறைய பேர் அதே மாதிரி பண்ணுறாங்கன்னே இருக்கட்டும். இப்போ என்ன ஆகுது, சைடு வந்து ஈவனாக இருக்குது, ஒரு சிலர் கர்வ் கொடுக்குறாங்க. அப்புறம் கேமரா வந்து எல்லாரும் ஒரே இடத்துல வைக்கல, வேறு ஒரு இடத்துல வைக்கிறாங்க, வேறு டிசைன் பண்ணுறாங்க. டிஸ்பிளே டெக்னாலஜியில் வேறு டிஸ்பிளே ஒன்றா வருது, டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியடில் கேமரா மாறுது, டிஸ்பிளே மாறுது, டிசைன் மாறுது, பேட்டரி மாறுது, எல்லாம் கண்ணு முன்னாடி மாறிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது மாதிரிச்சு ஓகே, இது ஃபோனில் ப்ரொஜெக்டரா, கேலக்ஸி பீம் அப்படின்னு வருது, ஃபோனில் ப்ரொஜெக்டரா, ஓகே செம்மையாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது. ஸோ உனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போயிட்டே இருக்கா, இது எல்லாமே உன் மைண்டில் பதியுது. இப்போ நான் பார்க்குறேன் அவ்வளோ ஃபோன்ஸ் வருது, எல்லாமே ஒரே மாதிரி வேறு இருக்கா, இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக. ஒரே டிட்டோ தான், காப்பி அடிச்சு தான் வச்சிருக்காங்க. அது இதை நான் எப்படி ஈக்குவேட் பண்ணுறேன்னு தெரியுதா மொத்தம். என் லைஃப்லையும் யங்கர் ஜென்ரேஷனில் இருக்கும்போது டெய்லி க்ரோத் ஏதோ நடந்துகிட்டே இருந்தனால எனக்கு அது எல்லாமே என் மைண்ட் அட்ராக்ட் பண்ணிச்சு. இன்னைக்கும் என் லைஃப்ல நான் எதாவது பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ நான் பண்றதுல என்ன அட்ராக்ட் பண்ணல. காரணம் என்னன்னா, என்னோட லைஃப்ல நான் கிட்டத்தட்ட ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் கிட்ட போயிட்டேன். அதான் உண்மை. இதுக்கப்புறம் நான் எதாவது பண்றேன் அப்படின்னா எதாவது பண்ணுவேன், பண்ண மாட்டேன்னு இல்லை. பட் அது வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்காக இருக்கணும்னா பெரிய டிசிஷன் நான் வேறு ஏதாவது எடுக்கணும், வேறு ஏதோ புதுசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை வந்து நம்ம பண்ணுவோமான்னு கேட்டால் நமக்கு ஒரு பயம் இருக்கும். ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க லைஃப்பில். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இப்போது அவங்களுக்கு என்ன பயம் இருக்காது தெரியுமா, என்ன ஆனாலும் பரவாயில்லரா பார்த்துக்கிறேன், அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான் நிறைய பேர் பாடுறா ஐடியில் வந்துருவாங்க. அவங்க என்னன்னா இந்த பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது கூட பயப்படுவாங்க. இப்போ வேறு ஏதோ வேலை நான் ட்ரை பண்ணுறேன், இங்கே இருந்த கம்ஃபர்ட் அங்கே கிடைக்காம போகலாம், இல்லாட்டி அங்கே வேலை எனக்கு கிடைக்காம போகலாம், கிடைச்சதுக்கப்புறம் அங்கே வேலை போகலாம், இப்படிலாம் பயப்படுவாங்க. இவ்வளோ காம்பினேஷன்ஸ் யோசிப்பாங்க. சில சமயங்கள் எப்படி தெரியுமா தோணும், அப்படி யோசிக்கிறவனை தப்புன்னு சொல்ல முடியாது, அதை கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கே. அதே தான் இப்போ நான் ஃபோன்லேயும் பார்க்குறேன். கரெக்டுன்னு சொல்ல முடியல, தப்புன்னு சொல்ல முடியல. அவன் என்ன சொல்லுவான், பிராண்டு நான் எதாவது புதுசாக மாற்றுவேன், அப்புறம் நீ பிடிக்கலன்னு அப்புறம் எனக்கு விற்காது. கரெக்ட். ஆப்பில் கேட்டால் ஆப்பில் தான் சொல்கிறான், நான் எதாவது மாற்றுவேன் அப்புறம் உனக்கு பிடிக்காதுன்னு. நான் மாற்றலைன்னா இப்போது ஒன்றும் இல்லை, நான் 17 ப்ரோ மேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் இதுக்கு முன்னாடி அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சில வீடியோஸில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன். பின்னாடி லிடர் இருக்கும், அது வந்து டெப்த்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த லிடர் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஓனா அந்த டேபிளில் உட்காந்துருக்குன்னு வையேன், ஒரு பிக்சல் தண்டை கப்பிவேன். இவனதில் வந்து ஒரு 8x நான் ஜூம் போகிறேன்னு வச்சுக்கேன், இன்சென்சார் ஜூம் தான் அது. அந்த 8x ஜூமில் போய் அந்த ஓனான்னு எடுத்தால் கூட ஓனா வந்து ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டீட்டெயிலே இல்லாமல் கூட இருக்கட்டும், ஆனால் ஓனா ஃபோக்கஸில் இருக்கும். இதில் பார்த்தோன்னா எப்படி தெரியுமா இருக்கும், இதில் ஆப்டிக்கலே 4x, அந்த 4x வந்து இன்சென்சார் வழியாக 8x போயிடலாம். இப்போ அந்த 8x இப்போ ஆப்டிக்கல் குவாலிட்டியில் இருக்கணும், ஆனால் ஓனா ஃபோக்கஸில் இருக்காது. லிடார் இஷ்யூ. அது ஏன்னு பார்த்தா லிடாரோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க இன்னும் அல்காரிதம் மாற்றலையா என்னன்னு தெரியல. பட் 16 ப்ரோ மேக்ஸில் ஒர்க் ஆகுது, அதில் வந்து அந்த ஓனா கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சின்ன சேஞ்ச் பண்ணாலே இவங்களோட ஐடியாலஜி வைஸ் ஃபர்ஸ்ட் 11 ப்ரோ வந்தது, 3 கேமரா ஒரே மாதிரி இருந்தது, அக்கு மாதிரி. இன்னி வரைக்கும் அந்த அக்கு அப்படியே இருக்கு. அதுக்கு என்னன்னா, பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்தோன்னா அதில் ஸ்விட்சிங் ரொம்ப டபக்குலாம் இருக்காது, ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கும் பிட்வீன் போனாலும். ஸோ அது அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கா, அது பக்கத்துலேயே லீடர் வச்சு அப்படி கோட் எழுதிட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னு தோணுது, ஒரு அப்சர்வேஷன். ஏன்னா லீடர் இப்போ எங்கே போயிடுச்சுன்னா, நீ 17 ப்ரோ மேக்ஸ் பார்த்தனாலே தெரியும், அதில் வந்து எங்கே இருக்குன்னா, இங்கே பார்த்தாலே தெரியும் பாரு, ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வெர்சஸ் 17 ப்ரோ மேக்ஸ் ரியர் இமேஜ் அவன் போட்டோம்னா கண்டிப்பாக யாராவது போட்டிருப்பாங்க. இங்கே இங்கே பேர் இங்கே இருக்கு லீடர், இந்த கேமரா கீழே இருக்கா, இங்கே பேர் அங்கே தூக்கி வச்சிட்டாங்களா, எதுக்கு டிசைன்? அதான் கேமரா பிளாட்டுக்கு வந்து அது இங்கே வரைக்கும் இழுத்து விட்டா எப்படி இருக்கும் தெரியுமா, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அங்கே எதுவுமே இல்லைன்னா நல்லா ஃப்ளாஷ் லீடரையும் கொண்டு போய் அந்த உரத்தில் வச்சிட்டாங்க. இப்போ அது அங்கே வைக்காம இங்கே இருந்து அசிங்கமாக இருக்கும்ல, மீதி இடம் என்னடா அது ஹாஃப் ஏரியா அப்படின்னு எம்டிஆர் இருக்கும். அதனால இதை கொண்டாந்து அங்கே வச்சோன்னே ஒரு எஸ்தட்டிக்கல் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, எனக்கு கேமராவில் ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ கேவலமாக இருக்குது. நார்மல் ஃபோட்டோனா எடுத்துரும், இப்போ ஒரு பில்டிங் எடுக்கிறேன், ஒரு மரத்தை எடுக்கிறேன், அதெல்லாம் எடுத்துரும். சின்ன டீட்டெயில் ஏதோ ஒன்று எடுக்கிறேன், இந்த ஓனா எடுக்கிறேன், காக்கா எடுக்கிறேன், குருவி எடுக்கிறேன் போது தான் வச்சு செஞ்சு விட்டு போயிடும், செஞ்சிருவோம். ஸோ அப்போது இப்போ நான் இதை யோசிக்கிறேன், நல்லா இருந்தது ஏன்டா கெடுத்த. அப்போ எப்படி இருக்கும், இப்போ ஒரு கேங் சொல்கிறாங்க எல்லா வருஷமும் ஆப்பிள் ஒரே மாதிரி தாங்க, ஒரே டிசைனுங்க, அதே ஃபோன் தான், அது என்னடா அந்த எடிட் ஃபோட்டோஷாப் எடுத்து போடுற அந்த வீடியோவை கேமரா இங்கேருந்து இழுத்து இங்கே வைக்க சொல்கிறா, திரும்பி இங்கேருந்து இங்கே இழுத்து வைக்க சொல்கிறா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்கல்ல. ஆனால் இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, டிசைனில் லுக்கு சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணது ஒரு பக்கம் நானும் சேர்ந்தே பண்ணியிருப்பேன். இன்னைக்கு டிசைனில் லைட்டாக ஒரு சேஞ்சு கொண்டாரன்னு சொல்லி கடைசியில் எனக்கு தேவை கேமரா, அதில் சொதப்பும் போது எனக்கு எப்படி இருக்கும், கடுப்பா இருக்கும். இதுக்கு பேசாமல் நீ அப்படியே வச்சிருக்கலாம் மேடம் என்ன அப்படின்னு இருக்கா. அப்போ நானே இவ்வளோ நாளாக ட்ரோல் பண்ண விஷயத்த நானே இப்போ அக்செப்ட் பண்ணுற மாதிரி
புரியுதுண்ணா. என்னடா மாறிச்சுன்னு கேட்டேன். ஆமா. ஏன்டா மாறிச்சு அப்படின்னு கேட்குறேன். இப்போ பழைய டிசைன் இருந்திருக்கலாமே. அதான். இல்லாட்டி இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். சரி, நீ அந்த இளவெல்லாம் பண்ண மாட்டியா, அப்போ ஏன் மாத்திர, அதே அப்படியே வச்சு தொலைய வேண்டியதானே. அப்போது இதுதான் எனக்கு டெக்கில் ஃபீல் ஆகுது, நிறைய இடத்துல இதுதான் ஃபீல் ஆகுது. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று ஹிட் ஆன மாதிரி தோணுது, சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, இதில் தேவையில்லாமல் இப்போ கை வச்சா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் தோணுது. சரி, இப்போ அடுத்து ஃபோனை வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, உள்ளங்கையில் வரும், வாட்சா வரும், அது இதுன்னாங்க. ஆமாம், இதுக்கே செத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் இங்கே வச்சு நோட்டிக்கிட்டு இருந்தால் நான் விளங்கிடுவேன். ஒன்றும் மொத்தமாக முழுகிடுவேன் நினைக்கிறேன். இப்போயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சாக சிம் கார்டோட யூஸ் பண்ணும்போது நான் கேட்பேன், எதுக்கு இவ்வளோ இதில் உட்காந்துட்டு நான் இது கேப் புக் பண்ணுவேன், இதில் இது பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. நான் தப்பு சொல்லலை, சூப்பர் தான், ஏதோ ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, ரொம்ப டூ மச் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுதுடா இப்போலாம். ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வருது, அந்த தொல்லை தாங்க முடியலன்னு தான் ஒரு பக்கம் என்னடா அதை விட்டு விலகலான்னு பார்த்தா வாட்சில் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே வரும், டொங் டவுன் டிம்னு. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருப்பேன், வெறும் கால் SMS தவிர எதுவுமே இதுக்கு வரக்கூடாது, அதுவும் ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தால் தான் வரணும், அப்படி தான் போட்டு வச்சிருக்கேன் எப்பயுமே. இதில் இமேஜின் பண்ணி பாரு, நான் இன்னைக்கு காலைல சும்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த வாட்சை வந்து ஷாமி ஃபோன்லேருந்து பிக்சலுக்கு மாற்றும் போது எல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு. பார்த்தா வாட்ஸ்அப் ரிப்ளை வருது, டெலிகிராம் ரிப்ளை வருது, எனக்கு அப்படியே அனாயங்க இருக்கு. டேய் ஐயோ, நீ ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க, பார்த்தா ட்ரிக்னு பார்த்தா வாட்ஸ்அப் வைப்ரேஷன், வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு வந்து என்ன இருந்தது, டேய் என்னடா இது, அப்போ எப்படி இருக்கும், டிஸ்டர்ப்டாகவே இருக்கும், ரொம்ப டிஸ்ட்ராக்டும் ஆகிடும். அதே மாதிரிடா இந்த ட்விட்டர் பக்கம்லாம் ஒதுங்கவே முடியலடா உண்மையாகவே. எப்போ பாரு பிரச்சனை, ஏன் தெரியுமா, அடிச்சுக்கிறாங்க மட்டும் இல்லைடா, எனக்கு அந்த டேட்டா வந்து யோசிக்க தோணுது. எந்த மாதிரினா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு S24 வந்து எனக்கு ரொம்ப லேக் ஆகுது, கேவலமாக இருக்குது. இது உடனே இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து வந்து போட்டு டிபேட் பண்ணுறாங்க, ட்ராக்ஷன் வருது, டிபேட் பண்ணுறாங்க, எனக்கு புரியுது. ஆனால் யாராவது ஒருத்தராவது ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்களான்னு பார்த்தா சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே இன்கம்ப்ளீட், அந்த ஒரு இதுவே இன்கம்ப்ளீட் ட்வீட்டாகவே இருக்கும். மேலே வரது அப்படின்னா ஒய் டு ஹேட் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ ஏன்டா ஹேட் பண்ணுற சொல்லு. இப்போ நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து போடுறேன்னா எனக்கு வந்து சைனீஸ் யூஏ பிடிக்கலைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன் பிடிக்கலன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நான் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன்னு வையன், ஓப்பன் ஆகுதா, இங்கே பார்க்குறேன்னா டெலிகிராம் நோட்டிஃபிகேஷன் இருக்கா, இழுத்தா வரப்போகுது, எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, கரெக்டாக டாப் பண்ணால் டெலிகிராம் ஆப்பில் போகிறேன், சைனீஸில் போய் காட்டு முடியுமா, இப்போதைக்கு நிறைய மெசேஜ் வரல, இழுக்கவே ஃபஸ்ட்டு முடியல. வெயிட் பண்ணு, அது மல்டிபிள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் வரும், வெயிட் பண்ணு. வாட்ஸ்அப்பில் உனக்கு நான் ஹாய் அனுப்புகிறேன், வராது. ஆனால் டேப் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் என்ன கேட்குறேன், டேப் பண்ணால் உள்ளே போகணும், ஏன் போல, என்னோட டிமாண்ட் அதுதான். கரெக்ட், உள்ளே போகணும். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆப் உள்ள போகணும். நான் இப்போ எனக்கு சிவபரணி மெசேஜ்லாம் பார்க்க வேணாம், எனக்கு நான் ஆப் உள்ள போகணும். எதுக்குன்னா நான் யாருக்கும் மெசேஜ் பண்ண போகிறேன், எனக்கு ஏன்டா அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன், நான் அதை பார்த்துக்கிறேன், நான் வெட்டியாக இருக்கும்போது நான் வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ நான் ஆப் உள்ளார போகணும், எங்கே நான் இப்போ யாராவது ஒருத்தர் சேட்டை கிளிக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. உண்மை, உள்ள கிளிக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் சைட்டாக அவங்க சட்லேயே போயிடுது. என்னது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் அது இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு சைனீஸ் ஏன் பிடிக்கல, ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது சைனீஸ் வேலாம், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நான் கேட்குறேன், உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு ஏன் பிடிக்கலண்ணா அப்படின்னு நான் போடுறேன்ல, இந்த மாதிரி போட்டு நான் பார்க்கவே இல்லைடா, யாருமே போட மாட்டாங்க. ஒய் டு யூ ஹேட் பிக்சல் அப்படின்வாங்க. ஜோக் என்னன்னா, யாருக்கிட்டையுமே பிக்சல் இருக்காது, அதை பற்றி எல்லாரும் டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒய் டு யூ ஹேட் ஐஃபோன் அப்படின்னு இருக்கும், கீழே பார்த்தா ஃபுல்லாக திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை அந்த மாதிரி தான் ஆச்சு, ஒரு டிபேட் மாதிரி ஒன்று ஆச்சு. கடைசியில் பார்த்தா நான் வந்து ஐஃபோனில் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் திட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறேன், பிரச்சனை நான் திட்டுறேன், பிரச்சனையை நான் சொல்லி தான் திட்டுறேன். நீ வந்து ஹேட்ரு, உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் திடீர்னு ஒரு தடவை சொல்லிட்டான் அந்த மாதிரி. நான் என்னடா ஹேட் பண்ணேன், நான் வச்சிருக்கேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு அதனால சொல்கிறேன்டா அப்படின்றேன். ஒன்னா அவன் வந்து ரொம்ப நேரம் திட்டுறான்டா, சண்டெல்லாம் போடுறான், என்னென்னமோ பண்ணுறான். கடைசியில் நீ என்னடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக கேட்குறேன். அவனை பொறுமையாக அக்னாலேஜ் பண்ணி வரான். அப்புறம் அவன் சாந்தமாகி வராரு, ரொம்ப சொல்கிறேன், நான் OnePlus வச்சிருக்கேன். இது என்ன நியாயமாக இருக்குது, என்னென்னமோ இதனால எனக்கு என்ன எடுத்து தெரியுமா, நான் இப்போ போயிட்டு ஒரு டேட்டாவை கான்கிரீட்டாக அங்கே எடுக்க முடியுமா, நான் ஒரு 4 வருஷம் முன்னாடியோ இல்லாட்டி ஒரு 4 மாதம் முன்னாடியோ கூட நான் நம்பினேன்டா. எப்படி தெரியுமா, ஓகே அப்போ இங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கம்யூனிட்டி கிட்ட கேட்கலாம். இப்போலாம் வந்து எப்படி தெரியுமா இருக்குது, அதை அப்படியே விட்றாது, ஆனாண்டா நமக்கு ஏதாவது நம்ம கேட்டுக்கலாம் அப்படி இருக்குது. ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்கிறார், S24 ஸ்னாப்ட்ராகன் வச்சுருக்கேன், ஃபுல் லேக் ப்ரோ, கேவலமாக இருக்குது, 256 GB மாடல் வச்சுருக்கேன், ஃபோன் ஓப்பன் பண்ணாலே லேக் ஆகுது அப்படிங்கிறார். எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து ட்விட்டரில் இதை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த சேட் எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. கீழே ஃபுல்லாக சாம்சங் ஹேட் பண்ணுறவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, இது ஜாலி. அவங்க வந்துட்டு சாம்சங்கே ஒரு ஷிட்டு, ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் இந்த சாம்சங் ஷிட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா வருது. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம்.
என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே இருக்காரு ஹஸ்தினாபுரத்தில், அவர் S24 ஸ்னாப் ட்ராகன் தான் வாங்கினாரு. நம்ம இந்த டீல் போன வருஷம் டீல் வந்தது இல்லையா, அப்போதான் S24 இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஸ்னாப் ட்ராகனு. அந்த டீல் அப்போ தான் வந்து அவர் கேட்டார், என்ன சிவா வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம், வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கேஷுவல் யூசர், எனக்கு தெரியும் அவர் ரொம்ப கேஷுவல் யூசர். அவருக்கு முன்னே நான் தான் வந்து 603 நோக்கியா அப்போ சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் என்கிட்ட அந்த மோட்டோ ரேசர் அவர்கிட்ட தான் போச்சு. இந்த மாதிரி நிறைய டிவைஸ்லாம் வந்து எனக்கு தெரியும், அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு எனக்கு தெரியும். அதனால் அதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன், இன்னி வரைக்கும் அவர் யூஸ் பண்ணுறாரு, வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டார். ஓகே, சூப்பராக இருக்குன்ட்டார். இப்போ இதனால தான் நான் கேட்குறேன், கான்டெக்ஸ்ட்டை கொடுங்கடா. லேக் ஆகுதுங்கிறான்ல, லேக் ஆகுறவன் வந்து அந்த ஃபோனில் என்னலாம் வச்சிருக்கான்னு சொன்னா எதுவும் சொல்லலை. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த IRCTC ஸ்டோரி ஒன்று ஞாபகம் இருக்கா? IRCTC வெப்சைட்டை ஒருத்தன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வெறும் வல்கரான ஆடாக வருது அப்படின்னு திட்டிருந்தான். IRCTC அட்மின் வந்து ரிப்ளை பண்ணுவான், ஆடுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் கூகுள் ஆட்ஸ் கிட்ட தான் கொடுத்துருக்கோம், உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி காட்டும்னு சொல்லிட்டான். கரெக்ட்ண்ணா. சரியா? அப்போது நீ முதல்ல உன்னோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும்னு சொல்லிட்டான். சரியா? இப்போ இதை தான் நான் கேட்குறேன். அப்போது இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்றதுக்கு ஒரு கான்டெக்ட் கிடச்சி அவன் டேரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன அக்யூஸ் பண்ணான், IRCTC மென்ஷன் அவன் சைட்டை பரவாயில்ல கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் அது ஒன்று தான் உன் ஹிஸ்ட்ரி தான் அங்கே வருதுன்னு அசிங்கமாகி போச்சு. ஓகே, இதே தான் நான் ஃபோன்ஸ்லேயும் பார்ப்பேன். சில ஃபோன்ஸில் வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம காமேஷ் ப்ரோ எடுத்துக்க, இருக்கவே இருக்கார் நம்ம தலைவன். சரியா? அவர் பிரச்சனை ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்தார் தொடர்ந்து, எனக்கு இந்த ஃபோனில் பேட்டரி நிற்கலாம், அந்த ஃபோனில் பேட்டரி நிற்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, எல்லாருக்குமே புரியல, நிறைய பேருக்கு என்ன இது என் ஃபோன்லலாம் பேட்டரி நிற்குது. சில சமயங்களில் சில ஃபோனில் நிஜமாவே எல்லாருக்குமே பேட்டரி நிற்கலாம், அந்த ஃபோனில் இவருக்கு சுத்தமாக நிற்கலன்ற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் ப்ரோ எனக்கும் செட் ஆகலை அப்படின்னு. சிலருக்கு வந்து செம ஷாக்கு, இவர் சொல்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்புறமா எங்கள் ஆள் ரிவீல் பண்ணுறாரு, நான் வந்து ஒரு 14 கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதை 14 மெயில் அக்கௌண்ட் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் வந்துட்டு நான் கஸ்டம் லான்ச்சர் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ அந்த கஸ்டம் லான்ச்சர் வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனுக்கு சரியா ஆப்டிமைஸ் ஆகலன்னு வைங்க, அது பேட்டரி. இப்போ ஸ்டாக் லான்ச்சரே இவ்வளோ இழுக்குது, கஸ்டம் லான்ச்சர் இழுக்கும் ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ மெயிலும் சிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா, எல்லாத்துக்கும் மெயில் வரும் அப்படின்னா 14 மெயில் ஐடி 1 மினிட் கேப்பில் ஒன்று சிங்க் ஆச்சுனாலே உனக்கு என்ன, ஒரு 4 தடவை ஒரு மெயில் ஐடி சிங்க் ஆனாலே 60 நிமிஷமும் தொடர்ந்து நீங்கள் சிங்க் ஆகிட்டு இருப்பீங்க. 4 மெயில் 14 மெயில் ரொம்ப கஷ்டம். சரியா? அப்போ இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னா எஸ் ரீசன். ஏன்னா அடுத்து அவர் என்ன பண்றாரு, முக்கியமான 3 மெயில் ஐடி மட்டும் அந்த ஃபோனில் போடுறாரு. இப்போ தான் பேட்டரி நிற்குது, பக்காவா மீதி மெயில் ஐடிலாம் போடல. அப்புறம் இந்த இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, நான் கூட அந்த மிஸ்டேக் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணேன் ஒரு 1 வீக் பேக். நான் ஃபஸ்ட்டு 10A என்ன பண்ணேன்னா, வேற ஒரு பிக்சல் 10 ப்ரோலேருந்து பிக்சல் 10Aக்கு அப்படியே போர்ட் பண்ணுறேன் மொத்தமாக, ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும். வரும்போது பார்த்தா கூடவே 7.5 எல்லாம் இழுத்துட்டு வந்துருக்கு போல, ஏதோ பக்கு கிக்கெல்லாம் சமக்கடியாக இருந்தது. அதனாலே நான் என்ன சொல்ல ஆரம்பித்தேன், சில சமயங்களில் சில ஃபோனில் பக் இருக்கும். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு FE சீரிஸ் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து எனக்கு யூடியூப் வந்து ஸ்க்ரால் பண்ண ஸ்டட் ஆகுது. இப்போ S25 அல்ட்ரா வாங்கினேன், இதுலேயும் ஸ்டட் ஆகுது. நான் உடனே என் மைண்ட் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, நான் இப்போ லைவாக பார்த்தேன் பிரச்சனை. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அதான் சாம்சங் ஸ்விட்சும் இருக்காகமே, இதுலேருந்து இதுக்கு அப்படியே க்ளோன் ஆகிடும் ஃபுல்லாக எல்லாமே. கூடவே தருதலையும் வந்து உட்காந்துருக்கோம் இங்கே. அச்சோ, ஓகே, பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதை வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வெறுமே ஒரு டிபேட் வார கொண்டு போகும்போது எனக்கு வந்து சோஷியல் மீடியா பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. இப்போலாம் சிங்கிளாக ஒன்லைனில் எனக்கு இது பிரச்சனை, அவ்வளோதான், எதுவுமே இல்லை, கான்டெக்ட்லாம் இருக்காது. எனக்கு வந்து S24 வந்து லேக் ஆகுது, ஹேங் ஆகுது, கேவலமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. உடனே என்ன ஆகிடும்னா, அந்த சாம்சங்குன்னு ஒரு ஹேட்டர் கம்யூனிட்டி இருக்கும், அவன் வந்து சண்டை போடுவான். அவன் வந்து அவனுக்கு ஆப்பிள் பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது பிடிச்சிருக்கலாம், அவன் வந்து போட்டு அடிப்பாங்க. அவன் வந்து அடிக்கும் போது ஒரு சிலர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுக்கு தான் சொல்கிறேன் சைனீஸ் ஃபோன் தான் மாசு, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, தேவையில்லாமல் சாம்சங் வாங்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். எனக்கு அப்புறம் குணா, டேய் என்னடா நான் பல வீடியோவில் அதுக்கு என்ன சொல்லியிருப்பேன், இப்போ நீ வந்து 70 வாங்கியிருக்க, உனக்கு அது செட் ஆயிடுச்சு, ஓகே குட். நம்ம போய் ஊரில் வரப்போகிறவன் எல்லாரையும் ஆப்போசிட்டில் இப்போ நம்ம போவோம், வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி நீ வந்து 70 வாங்கியிருங்க சார், லைஃப் நல்லாயிருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது, அது செட்டே. ஏன்னா அவர் பட்ஜெட்டே 10,000, எப்படி 70 வாங்க முடியும்? முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஒன்று பட்ஜெட் இருக்குது, அவங்க டிமாண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே தான் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு வந்து பிக்சல் செட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் இந்த நோட்டிஃபிகேஷனே ஒரு ரீசனாக சொல்லுவேன். அப்போ எனக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அப்போ நான் அதை தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இப்போ இப்படி இருக்கா, இப்போ இதில் வந்து எனக்கு மெசேஜ் இருக்கு அப்படின்னா மெசேஜ் நானே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துப்பேன் தேவைன்னா. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, சைனீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு, நான் அங்கேருந்து ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துலேயும் தான் பண்ணலாம், போயிட்டு இங்கே ஸ்மார்ட் ரிப்ளை, மார்க் ரீடு எல்லாமே கொடுக்கலாம். ஆமாம் கொடுக்கலாம். அது ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது இல்லை அப்படின்னும் போது நான் ஒத்துக்க மாட்டேன்றேன். இதே மாதிரி தான் iOSல என்னன்னு பார்த்தோன்னா, இப்போது வந்து கொஞ்சம் ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் சம்மரைஸ் ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் மாதிரி தெரியுது, இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படிலாம் வருது. சரியா? அதனால் அது கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கும்,
மொத்தமும் குப்பை மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா, ஓகேயா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதில் எப்படி திரும்ப வரும், இப்போ என் ஒய்ஃப் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அது இங்கே ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீ வந்து டெலிகிராம்லேருந்து ப்ரோ இதான் ப்ரோ ஃபைல்ஸ் அப்படின்னு நீ அனுப்புற, இப்போ அந்த வாட்ஸ்அப்புக்கு மேலே அந்த டெலிகிராம் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து நான் என்ன, நம்ம கார்த்தி ப்ரோ வந்து என்ன பண்ணுறாரு, இன்ஸ்டாலேருந்து ரீல் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு, அது எங்கே வரும்னா இப்போ மேலே வரும். இப்போ திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா, என் ஒய்ஃபே திரும்ப வாட்ஸ்அப்பில் எதாவது அனுப்புறாங்கன்னா திரும்ப மேலே வந்து அவங்களுக்கு வருது. இல்லாட்டி என் ஃப்ரெண்டு வந்து ஜோஷுவா யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ மேலே வரும். இப்போ நான் இல்லை ஸ்க்ரால் பண்ணேன்னா கீழே எனக்கு வாட்ஸ்அப் இருக்கும். குழப்பமா இருக்கு டைம். அவன் ஆனால் என்ன சொல்கிறான், 8 மணிக்கு உனக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் தான், 8:02 வந்ததெல்லாம் அதுக்கப்புறம் மேலே இருக்கு பாரு. இந்த மாதிரி அவன் வேற அல்காரிதம் வச்சிருக்கான். பட் எனக்கு அது வேணா செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு கான்செப்ட். எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணேன்னா ஐஃபோனில் எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும், ரயில் ஓடும், கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கும். கீழே போனாலும் வாட்ஸ்அப் வரும், திரும்ப இன்ஸ்டாகிராம் வரும், வாட்ஸ்அப் வரும், இன்ஸ்டாகிராம் வரும். அப்போ எதுன்னு குழம்பு செம குழப்பமா இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா, இன்ஸ்டாகிராம் கீழே ஃபுல்லாக இருக்கும், 24 மணி நேரமும் அந்த எல்லாமே இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தனியாக வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு பெயின்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பாரு இப்போ வீடியோ கூட ஐஃபோனில் தான் எடுக்கிறேன், நல்லா இருக்கு எடுக்கிறேன். இப்போ இது நல்லா இல்லாமல் போச்சு, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் எனக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு நான் ஸ்விட்ச் ஆக தான் செய்வேன். இப்போ ஐஃபோன் வந்து நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறேன், கேம் ஆட ட்ரை பண்ணுறோம், சூப்பராக இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் இதுலேயே வந்து என்ன பண்ணுறேன், இப்போ மல்டி டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது. ஆனால் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு நினச்சா பண்ண முடியாது. இப்போ நான் டெலிகிராமில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் அனுப்புகிறேன் அப்படின்னா முடியல. ஸோ இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு நான் சொல்கிறேனே தவிர, யாரோ ஒருத்தர் இப்போ நான் என்ன மாதிரி உட்காந்து 2 GB டெலிகிராமில் ஃபைல் அப்லோட் பண்ண போகிறாரு இல்லை, கிடையாது தானே. அப்போ அவருக்கு ஏன் அது பிரச்சனையே கிடையாது. இது எல்லாரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ ஐஃபோன் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, அவர் இந்த டாஸ்க் நான் பண்ணுற டாஸ்க் எதுவுமே பண்ணல, அதனால அவருக்கு நல்லா இருக்கு, அவர் என்ன தெரியுமா சொல்லணும், ப்ரோ எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ, ஓகே, அது கூட அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரியா. ஆனால் எனக்கு நல்லா இருக்கு, எப்பா அவருக்கு பிரச்சனைப்பா, நமக்கு நல்லா இருக்கு, நம்ம போவோம் அப்படி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லி எனக்கு சரியில்லை அப்படின்றேன், அதெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்கு, நீ வேணே சொல்கிற அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம், அது எப்படி சொல்ல முடியும், உங்களோட கான்டெக்ட்ல உங்களுக்கு அது பிடிக்கல, அது உங்களோட யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொருத்தர் வந்து எப்படி சொல்ல முடியும் இல்லை தப்பு, இது இப்படி தான் டிபேட் அரைஸ் ஆகுது. இப்போ ஆண்ட்ராய்டு வர்சஸ் iOSங்கிறது என்னடா டிபேட் எனக்கு புரியாது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியலண்ணா. உனக்கு iOSல இருக்கிற ஒரு சில ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்காது, ஆனால் அந்த ஆப் நான் யூஸ் பண்ணணும்னா iOS தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட், ஏன்னா ரெண்டுமே 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு சில ஆப்லாம் எக்ஸ்க்ளூசிவ் டு அதுன்னா நான் என்ன பண்ண முடியும். இப்போ பிக்சல் பட்ஸ் ஆப்பை போயிட்டு நான் ஆப்பிள் ஸ்டோரில் தேடினா கிடைக்குமா, இல்லாட்டி கேலக்ஸி வியரபிள்ஸ் போயிட்டு இப்போ நான் தேடினா முன்ன பழைய கேலக்ஸி வாட்சுக்கு தான் உண்டு. என்னைக்கு வியர் வயசாக வச்சா அன்னிலேருந்து கிடையவே கிடையாது. ஐஃபோன்ல இல்லை, கிடையாது, காம்பேட்டபிலிட்டியே கிடையாது. பிக்சல் வச்சா அதில் யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி நான் ஆப்பிள் வச்சு வந்து இதில் யூஸ் பண்ண முடியுதா, இல்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க ஈகோ சிஸ்டம் பவுண்டரி மாதிரி ஒன்று போட்டு வச்சு அதை வச்சு அவங்களோட பிஸ்னஸ் ஐடியா ஒன்று வச்சிருப்பாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு திட்டலாம். ஆனால் நான் வந்து இப்போ இந்த கம்பெனி ரன் பண்ணுறேன்னு வையேன், கொடுக்குற ப்ராடக்ட் 10 வருஷம் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுக்குறதா இருந்தாலே அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஆனால் பிஸ்னஸ் மெத்தட் அப்படின்றது ஒன்று இருக்கும், ஒரு மெத்தடாலஜி ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும். இல்லடா இன்னும் வீடு லெவலுக்கு பேசணும்னு வையேன், கூட்டு குடும்பங்கிறது எல்லாருமே சூப்பர்னு சொல்லுவோம். கூட்டு குடும்பமாக இருந்தால் இப்போ நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுற ஒரு ஜெயிண்ட்னு வச்சுக்க, ஒரு பெரிய ஆள், ஹோம் அப்ளையன்ஸ் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி. இப்போ எனக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தால் எனக்கு செட் ஆகாது. ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா வழி அப்பா அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மா, சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியம்மா, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்க, ஒரே வீட்டில் இருக்கீங்க. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஏன் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு டிவி கம்பெனி, இந்த வீட்டுக்கு மிஞ்சி போனால் 2 டிவிக்கு மேலே விற்க முடியல. இதுவே தாத்தா பாட்டி தனியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு டிவி, 3 இண்டிவிஜுவலாக 3 பேரையும் பிரித்து விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு டிவி, ப்ளஸ் இப்போ கிட்ஸ் எல்லாம் வேறு இருக்காங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, இந்த 3 பேரையும் பிரித்து விட்டோம்னா ஹாலுக்கு ஒரு டிவி, பெட்ரூமுக்கு ஒரு டிவின்னு அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வேறு 2 டிவி விற்கலாம். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரோட சுதந்திரத்தையும் பறிக்கிற ஒரு விஷயங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு வருவேன் நான். ஏன்னா அப்பதான் எனக்கு பெனிஃபிட் வருதுடா. ஆமா, உங்களுக்கு இப்போ ஒரு 2 டிவி விற்கிற இடத்துல 10 டிவி கிட்ட விற்கிற மாசா இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் நிறைய கான்டெக்ஸ்ட் வரும்டா. யோசிச்சு பார்த்தா, ரொம்ப டீப்பா யோசிச்சா அதெல்லாம் வரும். உண்மைடா. நான் இதை வெறுமனே சொன்னேன்னு எல்லாரும் கூடி வாழுங்க நல்லதுங்க அப்படின்னா அதுலயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், ஒத்துக்கிறேன், இல்லாமல்லாம் கிடையாது. பட் ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சொசைட்டி ஏன் அதை வந்து தனியாக இருந்தால் தான் மாசுங்கிறத ஏன் வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய பிக் ஷாட்டுக்கு இதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க அப்படியே போர்ட்ரே பண்ணி ஏதாவது வரும். ஒன்றா வாழ்ந்தால் நல்லது இருக்குமான்னு கேட்டால் சில சமயங்கள் யோசிக்க தோணுதுரா. இப்போ எங்கள் வீட்டில் என் அப்பா இருக்காங்கன்னு வையன், இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது என் பையன் ஃபோனை தொட முடியுமான்னு கேட்டேன்னா கஷ்டம். நான் இங்கே வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு வை, என் ஒய்ஃப் சமைச்சிட்டு இருக்காங்கன்னு வை, அந்த கேப்பில் இப்போ அவன் ஃபோன் நோண்டுறதுக்கு டைம் கிடைக்குது. ஏன்னா அவனுக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நானும் இப்போ பார்க்கல, ஒய்ஃபும் பார்க்கலன்னா அவனுக்கு ஒரு இப்போ வந்து அவனுக்கு வந்து தலைவருக்கு சர்வேலன்ஸில் யாருமே இல்லை, என்னன்னாலும் பண்ணலாம்.
ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, என்ன ஃபோனை தர்ற அந்த பக்கம் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த நான் என்ன சொல்கிறேன், அவனை நான் டார்ச்சர் பண்ண அவன்கிட்ட ஃபோனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. லிமிட் ஃபோன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஆனால் மற்ற நேரத்துலையும் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன்னு இருக்கக்கூடாதுல்ல. அப்போ அந்த இடத்த யாராவது ஒருத்தர் செக் அண்ட் பேலன்ஸ் பார்க்குறாங்கல்ல. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தோன்னா இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்க்கு அதுக்கும் எல்லாருமே அதை 2 பேருமே ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிட் மேலே அவங்களோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாகுது. கரெக்டா? ஆனால் அவங்க 2 பேரும் வேலை பார்க்குறது எதுக்கு? கெத்துக்காகவா? இந்த கிட்டுக்காக தான். சரியா? இதுலேருந்தும் சொசைட்டி இன்னும் மாறுது. கெத்துக்காக வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. கிட் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அந்த மாதிரியான ஒரு கணக்குலையும் இருப்பாங்க. அது இருந்துட்டு போகிறாங்க. அப்படியே தான் இப்படிதான் மாறுதுடா. என்ன ஆகுதுன்னா ஆனால் இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இது ரொம்ப டீப்பான டாபிக். இந்த டாபிக் உள்ளலாம் போனால் சில சமயங்கள் என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு இது பிடிக்காமல் போகலாம், ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். ஸோ தேவையில்லாத டிபேட் வரும் கண்டிப்பாக. அதனாலே என்ன பண்ணிடுறேன், நிறைய தடவை சரி நம்ம ஃபோனோட நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அதனால தான் நிறுத்திக்கிறேன். ஃபோனே போதும். எனக்கு வந்து இல்லை, இது எனக்கு பர்சனலாக என் லைஃப்பில் நான் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட நான் இருக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் வருமானா ஆப்வியஸாக ஏதாவது வரும். சில இடத்துல நான் சில டிசிஷன்ஸ் எடுக்கலான்னு பார்ப்பேன். பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது தடுக்கலாம். சரியா? இதுவே இவங்க இல்லைன்னா நான் அந்த டிசிஷன் எடுத்துருப்பேன்லன்னு தோணலாம். இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பிரச்சனை மட்டுமே என்றைக்குமே லைஃப்பில் இருக்காது. அதுக்கு அப்படியே ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று வரணும். அது என்னதுன்னா, எனக்கு ஒரு தடங்கள் இருக்குன்னா ஒரு நல்லதும் வரும். இந்த மாதிரி எப்பயுமே ஒரு பேலன்ஸ் ஆஃப் போத்தாக தான் இருக்கும். பேலன்ஸ்டாக இருக்கும். ஆமாம், எப்பயுமே அப்படி தான் இருக்கும் மெஜாரிட்டி சுச்சுவேஷனு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். என்னென்னா இப்போ ஃபோன்லேயும் அதே தான். ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு ஃபோனில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபோன் வந்து பேட்டரி நிற்காதுன்னு வச்சுக்கடா. ஆனால் செம்ம லைட் வெயிட்டு, செம்ம தின்னு, செம்ம குட்டி, சூப்பராக இருக்குது. கேமரா கூட நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ எனக்கு மொத்தம் என்ன பிரச்சனைனா பேட்டரி நிற்காது. சரியா? ஆனால் நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், நம்ம ட்ராவல் அதிகமாக பண்ணுறதில்ல. ட்ராவல் அதிகமாக பண்ணால் பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். ட்ராவல் இல்லாத நேரத்துலனா இப்போ என் டெஸ்கில் சார்ஜ் போடலாம், வீட்டில் சார்ஜ் போடலாம். ட்ராவல் டைம் மட்டும் தான் நான் சார்ஜ் போட முடியாது. அப்போ இந்த ஃபோன் 3 மணி நேரம் தான் SOT தரோன்னே வை. ஆனால் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. செம்ம லைட் வெயிட்டாக, செம்ம காம்பேக்டாக, பேக்கெட்டில் இருக்கிறதே தெரில. கேமராவும் நல்லாயிருக்கு, ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு. என்னோட டிமாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி தான். நான் பேட்டரி கேவலமாக இருக்குது, நிற்கவே நிற்காது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, என்னோட டிமாண்ட்ஸை நிறையா ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுக்கு நான் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னா பேட்டரி லைஃப். அந்த ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் தான். ஸோ இதை மாதிரி சில சமயங்களில் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே இப்போ ஒரு ஃபோனில் எல்லாமே கிடச்சிருமானா கிடைக்காது. புரியுதுண்ணா? ஆமாம். ஸோ அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லைக் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் அது முடியும். அது நான் சில சமயங்களில் ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம், எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனை ஏன் ஒரு பிராண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு கேட்கலாம். எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனை வந்து பண்ண முடியாத நிலைமைக்கு போக காரணம்னா காஸ்ட்டு தான். உண்மை. இப்போது இருக்கலே மாஸ் பில்டு குவாலிட்டி, மாஸ் கேமரா, மாஸ் SOC, செம பேட்டரி, செம கூலிங், இது எல்லாமே பண்ணாலே அந்த ஃபோனோட ப்ரைஸ் மேலே போயிடும். ஆமாம், ரொம்ப அதிகமாக போகும், செம மேலே போயிடும். அதில் வேணால் நம்ம இன்றைக்கி சட்டையை பிடிச்சி ஒருத்தனை கேள்வி கேட்கலாம். அது யாருன்னா சாம்சங். இந்த இடத்துல இந்த டிபேட் வைக்கும்போது சாம்சங் கேட்கலாம். ஏன்னா காம்படிஷனில் இருக்கிறவங்க 1 இன்ச்சு சென்சாருங்கிறான், 1.25 இன்ச்சு சென்சாருங்கிறான். இவன் என்னடானா இன்னும் எத்தனை வருஷம் S23 ஆரம்பிச்சா 200 MB இன்னும் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் S23 அல்ட்ரால ஆரம்பிச்சா 200 MB தான். S26 அல்ட்ராலையும் இருக்கு, அனைவரும் S27 அல்ட்ராலையும் இருக்கும். S21ல வந்து 3x ஒன்று வந்துச்சு, S21 அல்ட்ரால. அந்த 3x இன்னும் இருக்கு, 26 அல்ட்ராலையும் இருக்கு. அதே 3x. இதுக்கெல்லாம் வந்து சட்டையை பிடிச்சி அடிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? இதெல்லாம் வந்து நியாயமான கேள்வி. ஆனால் அதை விட்டுட்டு வேற ஏதாவது சிலர் வந்து கேட்பாங்க சம்மந்தமே இல்லாமல். அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கும். இப்போது பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்குடா. 7000 mAh இருக்கிற 70 வந்து உனக்கு 8 hours தருதுன்னு வை. 5000 mAh இருக்கிற S26 அல்ட்ரா 5000 mAh, அது ஒருத்தருக்கு 8 hours தருதுன்னா அப்போ இவ்வளோ கிரேசியாக இருக்கும் நமக்கு. உண்மைதான். ஆமாம், 5000 கான்டெக்ஸ்ட்னா டிஃபரன்ஸ், இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போது சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை யாராவது வந்து அப்ரிஷியேட் பண்ணி பார்த்துருப்போமானா இல்லை. ஆனால் நம்ம வந்து அதான் இது எப்பயுமே தான்டா, ஒரு பெரிய வெள்ளை பேப்பர் இருக்குன்னா அதில் ஒரு கருப்பு புள்ளி தானே தெரியும். கேட்பாங்க, ஏன்னா 7000 mAh அதில் வரல, இதில் வருதுன்னு சண்டை போடுவாங்க. கரெக்டாக? அது யாரும் நான் கேட்கலையா? அப்படிலாம் கேட்கலையா? அப்படிலாம் எங்கள் யார் கேட்டா? எல்லாருமே எப்படின்னா சிலர் வந்து ஒரு மாதிரி நேரோ மைண்டடாக மாறிடுறாங்கடா. இப்போது ஒரு சில தாட்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லும் போது என்னோட அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாவை வச்சு அதில் பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேயா? நான் அனுபவித்த ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன்ல, அது எப்படி நான் ஒரு 12 வயசு குழந்தைட்டு எதிர்பார்க்க முடியும்? ஆனால் அந்த 12 வயசு குழந்தைக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, யூடியூப்பில் வீடியோ பார்க்கும், அதுக்கு ஐஃபோன் பிடிக்கலாம். நான் என் கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வச்சு சொல்லியிருப்பேன். அது வந்து என்ன பண்ணும், திட்டி வச்சுட்டு ஓடிடும்.
ஆமா, ஏன்னா யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெப்த்தில் அந்த சொன்னீங்க லீடர் சென்சார் அது ஒர்க்கிங், அது யூஸே. இது எவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இன்னைய வரைக்கும். நான் வந்து கொஞ்சம் மேக்ரோ எடுப்பேன் இல்லையா, அதனால நான் ஜூம் பண்ணி எடுக்கும்போது நான் மாட்டின்னு முழிச்சேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸை யாராவது நிறுத்தி வச்சு எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அது சூப்பரா. அதெல்லாம் நல்லா வருது. இதுவே வந்து ஒரு டேபிள் மேல அழகா ஒரு சின்ன பொருள் ஏதோ இருக்கு தூரத்துல இருக்கு அப்படின்னா அப்போ எடுக்கும்போது மாட்டிக்குது. மாட்டிக்கினாரு ஒருத்தருன்னு தான் இருக்குது. மாட்டிப்பேன். என்கிட்ட இருக்கு சாம்பிள், நான் எடுத்த சாம்பிளே கூட வச்சிருக்கேன், அந்த ஓனா சாம்பிள். அதுக்கப்புறம் நான் எடுக்கிறதே விட்டுட்டேன். எடுத்தா தானே பிரச்சனை, நான் ஒன்றில் எடுக்கவே இல்லை. நான் எதுவாக இருந்தாலும் நான் இந்த பக்கம் வேற ஏதாவது இருப்பாங்க, இந்த பக்கம் ஏதாவது சப்பப்பையா இருப்பான். நோக்கியா XR21 ஒன்று இருக்கு, அதுல கூட நான் எடுத்துக்கிறேன். ஒன்றை வச்சு நான் எடுக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நான் ஒன்றை வச்சு வீடியோ எடுத்துக்கிறேன், நீ நல்லா வீடியோ எடுக்கிறேன், நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஆமா, அதை வச்சு எடுத்துக்கிறேன். எங்க நான் இப்பெல்லாம் இதுக்கு ஸ்னாப் சாட் மட்டும் தான் மோஸ்ட் எல்லா ஐஃபோன்லையும் பார்க்குறேன். பிரைமரி கேமரா இங்கே இல்லை, ஃபுல்லாக ஸ்னாப் சாட் தான் இருக்கு. ஏன் அது ஆப் நான் யூஸே பண்ணதில்லடா, அதான் சோகம். சரியா? ஆனா இப்போ வந்து அது பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கர்ணன் ஒரு பையன் வந்திருந்தான். அவன் பார்த்தனா அது அதில் சொல்றான், அது இன்னொரு வார்த்தை சொன்னான்டா, ஸ்ட்ரீக் வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றேன். 3 month ஸ்ட்ரீக்கு, 4 month ஸ்ட்ரீக்குலாம். என்னதுடா என்னது 3 months ஸ்ட்ரீக்னா எப்படின்னா, டெய்லி நான் கண்டிப்பா 2 பேரும் ஏதாவது ஒன்று அனுப்பியிருப்போம். 2 பேர் மாற்றி அமைச்சிருப்பாங்க, ஏதாவது அனுப்பிக்கணும். இதே சரி. இப்போ எனக்கு நான் கேள்வி என்னாச்சுன்னா, எவ்வளோ அவன் பேர் எவ்வளோ சைக்காலஜிக்கலாக பண்ணியிருக்கான் ஆப் பண்ணுவேன். 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நான் டெய்லி கூட பண்ணலாம்டா. நீங்க தான் அடுத்தடுத்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து யார் கூட இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறீங்களே. 200 பேர் இருந்தால் அப்படி ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுவேன். கரெக்டு தான். அப்போ ஒருத்தன் சைக்கோ ஆயிடுறான்னு வை, 200 பேருக்கும் டெய்லி ஹாய் அனுப்பிக்கிட்டு இருக்கான்னு வை, ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண. இதே ஒரு வேலையாக பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மணி நேரம் இதில் மட்டுமே இருப்பான். உண்மை, மினிமம். கரெக்ட்ண்ணா. அந்த 3-4 மணி நேரம் எதுக்கு ஸ்ட்ரீக் மெயின்டெனன்ஸ்? அது சின்ன நான் கேம் விளையாண்டதுக்கே யோசிச்சிருக்கேன்டா. கேம் விளையாண்டதுக்கே சில சமயம் யோசிப்பேன். இப்போ கூட நான் GTA San Andreas விளையாண்டேன் ரொம்ப நேரம், அது ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஃபோன்லேயே ஃபுல்லாக விளையாண்டேன். சில சமயம் யோசிப்பேன், டெவலப்பர் எங்கேயோ டெவலப் பண்ணால் ஓகே, அவனுக்கான பெனிஃபிட் நம்ம கேம் வாங்கிட்டோம், அவன் ஹாப்பி. இப்போ அந்த டைமை நம்ம அதில் போடுறோம்ல, ரிட்டர்ன் என்ன கிடச்சதுன்னு சில சமயம் யோசிப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே, ஜாலியாக தான் இருந்தது, ஓகே, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓகே தான். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து லைஃப்பில் ஒரு தடவை தான் அந்த டைமு. அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். நான் நிறைய யோசிப்பேன், அதெல்லாம் யோசிச்சுட்டுலாம் இருப்பேன். இப்போ ஒன்றும் இல்லை, பொன் மனோஜ் வயசு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நீ வந்து சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 23 அப்படின்னு நீ சொல்கிறேன்னு வையன், 23ன்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே யங்கு, மாசு செம அப்படி இருக்கும். ஆனால் என்னோட ஏஜ், என் அப்பா ஏஜ், எல்லாரும் ஏஜையும் நான் திடீர்னு ஒரு சில நாள்னா டேஸ் கணக்கில் எடுத்து பார்ப்பேன். டேஸ் அப்படியே க்ரேஸியாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி யோசிப்பேன், என்னடா இது அப்படின்னு. ஏன்னா ஒன்றுடா, ஒரு 5 year கிட்ரா. 5 year கிட்னா என்ன, 5 into 365 ஓகேயா. 10 year கிட்னா 10 into 365. அப்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னது இவன் 3000 நாள் தான் இருக்கானா, 3000 நாள் அவன் இவ்வளோ உயரம் வளர்ந்துருப்பான், அவனுக்கு இன்னொரு லைஃப் இருக்கும். 3000 days தான்டா இருந்திருக்கான் பூமியில். 3 years. அதெல்லாம் யோசிக்கும் போது கிரேசியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் சில சமயம் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ பார்த்தா எப்படி இருக்குன்னா, அப்போ டேஸில் நீ கால்குலேட் பண்ணி எக்ஸ்பைரி டேட் பண்ணுறேன் எப்படி இருக்கும். மனசு வந்து 100 வருஷம் வாழ்வான்னு சொல்கிறாங்க, டிப்பிக்கலாக சும்மா சொல்கிறாங்க. சரி, ஆவரேஜ் இந்தியாவில் வந்து 70 அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. பட் நம்ம இப்போ டே போட்டு டே கட் பண்ணிட்டே வந்த எப்படி இருக்கும், ரிமைனிங் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு. அந்த 70 எக்ஸ்பைரி டேட்டாக தான் அவ்வளோதான் சொல்லுவது ஒரு மாதிரி. எதுக்கு அதெல்லாம் அதான் ஆயிடுச்சு. அப்போது நான் அப்படி ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே போகும்போது இப்போ என் மைண்டு சொல்லுது, இதெல்லாம் ஓகே, இப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் கேம் விளையாண்டு என் டைமை வேஸ்ட் பண்ணேன். அந்த 1 hour என்ன ஆச்சு, எதுக்கு ஆச்சு? சில சமயம் அதாவது இதெல்லாம் கிறுக்குத்தனமாக தான் இருக்கும் உண்மையாக சொன்னால். அதனால தான் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, போகிற போக்கில் நிம்மதியாக போங்க ப்ரோ, ரொம்ப யோசிக்காதீங்க, கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு. கோ வித் த ஃப்ளோ, அந்த ஃப்ளோ நல்ல ஃப்ளோவாக இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். அது கரெக்டு தானா, அவ்வளோதான். புரியுதுண்ணா. ஆனால் நீங்கள் கேம்க்கு எப்படி யோசிக்கிறீங்க? இல்லை அது இல்லைடா, தோணும் திடீர்னு. இப்போ நான் சைக்கிள் ஓட்டியிருக்கேன், அதில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தா, இப்போ சைக்கிள் ஓட்டி பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 23,000 24,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ சரி ஓகே, இப்போ ஓட்டினேன், இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சதுன்னு பார்த்தா, பெனிஃபிட் ஆக்சுவலாக இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. கேம் விளையாடும் போதும் எனக்கு வந்து பார்த்தோன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் வருது, ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதோ ஒன்று வருது. சைக்கிள் ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் வருது, பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், பிளட் ஃப்ளோ வந்து எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா, பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனாலே பாசிட்டிவிட்டி சூப்பராக இருக்கும். அது திங்கிங் எபிலிட்டிலேருந்து எல்லாமே கொஞ்சம் ஆக்சலரேட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே குட் தான். நம்மளே பேசியிருப்போம், நீயும் ஓடும் போது நானும் அதான் உன்ட்ட கேட்பேன், எப்படா இருக்குது, ஓடினா நல்லா இருக்குது, ஓடலைன்னா ஒரு மாதிரி டல்லாக போகுது அப்படி. ஸோ அப்போது அந்த பாசிட்டிவிட்டிக்காக நாங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த டைம். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் கிடச்சதுன்னா எஸ் கிடச்சிது, பாசிட்டிவிட்டி கிடச்சிது டே ஃபுல்லாக. ப்ளஸ் லைஃப் லாங் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா,
இந்த இல்னஸ் ரொம்ப கம்மியாயிடும்டா. எவ்வளோக்கு ஆக்டிவ் ஆகி எவ்வளோக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுதோ அந்த டைம்லலாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபீவர் காஃப்லாம் அவ்வளோ ஈஸியாக வரவே வராது. கோல்டு அவ்வளோ ஈஸியாக வராது. ஆமாண்ணா. ஆனால் நம்ம எப்போ செடன்ட்ரியாக மாறுறோமோ அப்போ தான் ஈஸியாக வரும். எல்லாமே ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. ஜுரம் வரும், முடியாமல் போகும், தலை வலிக்கும். பார்த்துட்டு தான் இருக்கேன், இது எல்லாமே பார்க்குறேன். அப்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதுக்கான ஒரு பெனிஃபிட்னு ஒன்று வருது இல்லை, அப்போ ஹாப்பி. பட் பெனிஃபிட்டே வராத மாதிரி சில சமயங்கள் எப்பயாவது ஃபீல் ஆகும். இப்போ எப்படின்னா ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபோன்றா, 1.5 லட்ச ரூபா ஃபோன் வாங்கணும்னு ஒரு டைம் நமக்கு தோணும். எப்போனா காலேஜ் பிடிச்சி முடிச்சுட்டு மாசரா ஐஃபோனாடா, அப்போ வந்து ஒரு 80K அந்த மாதிரிலாம் வைங்க, 60K 80K சரி ஹை எண்டு, அதான் ஹை ஸ்டோரேஜ் வேரியன்ட்டு நம்ம அப்போ நினைக்கிறோம் அதெல்லாம் வாங்கணும். ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா அதை வாங்குற எபிலிட்டி உனக்கு வந்துருச்சு, நீ வாங்கிடுற. வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days கழிச்சு எப்படி நம்ம ஃபீல் ஆகும், ரொம்ப அது இது ஒரு மெட்டீரியல் அவ்வளோதான். அது வரைக்கும் உனக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும். கேம் முடிக்கிற வரைக்கும் கூட அப்படி தானடா. அந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கூட உனக்கு தோணாது, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு. ஆனால் அதில் நீ வந்து அந்த ப்ராக்ரஸ்க்காக பார்த்தோன்னா ஒரு எவ்வளோ மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கும்போது அதை முடிக்கிற வரைக்கும் க்யூரியஸாக இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நான் இவ்வளோ டைம் எதுக்கு நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு தோணும். மனுஷன் மைண்ட் வந்து ஒரு மாதிரி அதான் சொல்லுவாங்க, குரங்கு மாதிரி செயல்படும். ஒரு மாதிரி நம்மளை 1008 இடத்துக்கு கூட்டு போகும். இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் நடக்கும். இதை வந்து சில சமயங்களில் பப்ளிக்கில் மக்களாக இருக்கும்போது இதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. ஹேண்டில் பண்ண தெரியாதப்போ தான் என்ன ஆகுதுன்னா நிறைய பேரோட மிங்கிள் ஆக முடியாமல் போகும், ப்ராப்ளம்லாம் வரும், ரிலேட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இப்போ யாரையா பார்க்குறோம்டா, ஒரு சினாரியோ அவங்க சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான சினாரியோ எனக்கு நடந்திருந்ததுன்னா நான் ரியலைஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பார்க்குறேன், இப்போது நானும் அதே மாதிரியான ஒரு பேஷண்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னும் போது அவங்களோட பெயின் என்னன்றதை நான் ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிட முடியும், டக்குன்னு ரிலேட் பண்ணிட முடியும். அவங்க ஏதாவது சொல்கிறாங்கனாலே அவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுற விதமே மாறிடும். ஆமாம். இப்போது இது இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா சொல்லலாம், இப்போது காலேஜ் முடியுது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். காலேஜ் அப்போயும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், காலேஜ் முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இப்போ காலேஜ் முடிஞ்சு 1 yearல ஒருத்தன் கல்யாணம் ஆகுது, அடுத்த 1 yearல ஒன்று குழந்தை பிறக்குது. இப்பயும் பார்த்தோன்னா ஒருத்தன் சிங்கிள் யங்குன்னு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஒரு நாளைக்கு இருக்கிற 24 hours அவன் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறான், யாருக்கெல்லாம் வந்து எவ்வளோ மணி நேரம் வெயிட்டேஜ் கொடுக்குறான், அவனோட டைம் வேறு மாதிரி இருக்கும். அதே டைமில் வந்து ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையும் இருக்குது அப்படின்னும் போது ஒய்ஃப்க்கு டைமு, அப்பா அம்மாவுக்கு டைமு, அந்த கிட்டுக்கு அந்த குழந்தைக்கு டைமு. ஸோ இப்போ அதே 24 hours தான், பட் இவனோட டைம் பார்த்தோன்னா அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். புரியுது. இப்போ இவனை பார்த்து ஈஸியாக என்ன கேட்கக்கூடாது தெரியுமா, ஏமாச்சா என் கூட விளையாடுறதுக்கு உனக்கு டைம் இல்லையா, அது இப்படி முடியாது, ஈஸியாக கேட்ட முடியாது. ஓகேயா, ஏன்னா இவனுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 2-3 ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் வரல. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது இது செம ஃபன்னாக இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கையா அப்படின்னு இருக்கும். ஃபேக்ட் என்னன்னா இதே தான் வந்து நான் ட்விட்டரில் பார்க்குறேன்றேன். ஒரு ஃபோனை பற்றி ஒரு மிஸ்டேக் யாராவது சொல்கிறாங்கன்னா கான்டெக்ட் கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் தான், கான்டெக்ட் கொடுத்து அந்த கான்டெக்ட் புரியலனாலும் ப்ராப்ளம் தான். ஏன்னா அந்த சினாரியோவில் இவங்க வந்ததில்லை அப்படின்னா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒரு S25 Ultra இருக்கு, எனக்கு வந்து இப்போ அந்த ப்ராப்ளம் வரல, ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் எனக்கு வரலன்ற வரைக்கும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து சப்போஸ் அவங்க இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாலும் காண்டு தான் ஆகும். ஆனால் அதை காமனாக கொண்டு வந்து நெட்டில் போட்டோன்னு வையேன், அது வேற ஏதோ டிபேட்டை கொண்டு வரும். அது வந்து ஒரு லூப்பு, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட். புரியுது. இப்போது நான் ரீசெண்டாக அந்த S26 வந்து S26 Ultra யூசர்ஸ்லாம் பிங்க் டிண்ட் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். சரியா, அந்த பிங்க் டிண்ட் ரிப்போர்ட் பண்ணதுமே அதை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணும்போது சாம்சங்கோட மெம்பர்ஸ் ஆப் எல்லா இடத்துலையும் இதை பற்றி டிபேட் போகுது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஹார்ட்வேர் டிஃபெக்ட் காலி, சாம்சங் ப்ரைவசி டிஸ்பிளே கொண்டு வரமோ மாட்டிக்கினான், காலி ஆகிட்டான், அப்போ ஹார்ட்வேர் டிஃபெக்ட். இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு கேங். ஏன்னா அவங்க யாருன்னா இப்போ ஆப்பிள் இல்லாட்டி சைனீஸ் கண்ணி இல்லாட்டி ஆப்பிள் கண்ணியாக இருப்பாங்க, அவங்க வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓ சத்தாண்டா சமடா, இந்த தடவை சாம்சங் காலிடா அப்படின்னு. சரியா, அப்புறம் இப்போ என்னாச்சுன்னா இன்னைக்கு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி அது வந்து கேலிப்ரேஷன் இஷ்யூ, அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஹார்ட்வேர் இஷ்யூ இல்லைன்னு. இப்போ அது ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னு வையன், என்னது சந்தோஷமா இருந்தோம், அது போயிடுச்சு. யாரோ ஒருத்தன் கஷ்டப்படுறதுல என்னடா சந்தோஷம். ஸோ இது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்கல. அதனால தான் சில சமயங்கள் என்ன ஆகும்னா, என்னை யாராவது திட்டுறாங்கன்னு வையன் கமெண்ட் செக்ஷனில், திட்டும் போது நான் என்ன கேட்பேன்னா, எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்லு, எதுக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு நீ சும்மா பொய்யா சொல்லிட்டு இருப்படா, அந்த பொய் என்னன்னு சொல்லு. இப்போ அதே மாதிரி ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கேன், இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, இந்த ஃபோனை எப்பயுமே திட்டுவான், நான் என்ன திட்டுனேன்னு சொல்லு. சரி நான் திட்டுறேன், கரெக்ட், நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா இருந்தது சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த கான்டெக்ட் எப்பயுமே கொடுக்கறதே இல்லை, அப்போ எனக்கு கோவம் வரும். அதனால தான் நான் திட்டுவேன், உனக்கு வேலையே இல்லை, நீங்கள் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை,
தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கும் கிளாரிட்டி கிடைக்கல. ஆமா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு காலங்காத்தால ஒருத்தன் ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்குன்னு வையேன். நான் ஓப்பன் பண்ணேன், பார்க்குறேன், நான் டெலீட் பண்ணுறேன். சரி, நான் பார்க்கல, யாரோ ஒருத்தர் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு. கமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கெட்ட வார்த்தை கண்ணில் மாட்டினா அது எப்படி இருக்கும் ஒருத்தருக்கும்? கரெக்ட்ண்ணா. சரியா? அதனால தான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ ஏன்டா நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அங்கே வந்து திட்டலாம். நீங்கள் மெயிலில் வச்சு நம்ம சொல்லுவோம், மெயிலில் வந்து கூட திட்டலாம். மெயில் ஐடி கீழே கொடுத்துருப்பேன், அதில் திட்டலாம். ஏன் அசிங்கமாக திட்டி வீடியோ எடுத்து கூட அனுப்பலாம். எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் வந்துட்டு இந்த கமெண்ட்டில் போராளி மாதிரி வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ். இதுதான் நான் திரும்ப திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்து நிற்பேன். என்னதுன்னா, இதுதான் எனக்கு வந்து ட்விட்டரில் பிடிக்காத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அப்போ மொத்தமாக லைக் ட்விட்டரில் இந்த டிபேட்குள்ளே போகிறதுல ஆக்டிவ் அந்த இதெல்லாம் யூஸர் பார்க்கவே மாட்டேன், காண்டாகவும் திட்டிடுவேன், எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா எனக்கு அந்த கான்டெக்ட்ஸ்லாம் என் மைண்டில் ஓடும். இதை தான் சொல்லுவாங்க, ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல். அந்த மாதிரி தான் என் மைண்டில் ஓடும். ஏன்னா யூஸ் பண்ண தெரியாத ஒருத்தன்ட்டு நான் ஒரு ஃபோனை கொடுக்குறேன், வேஸ்ட்டுங்க ஒன்றுமே இல்லை அப்படின்றான். அதே ஃபோனை இன்னொருத்தன் அந்த பக்கம் யூஸ் பண்ணி அவன் வேலை வாங்கி வேலையில் பெரிய ஆள் ஆகி அவன் எம்டிஏவே ஆயிடுறான், மேனேஜிங் டைரக்டர் லெவலுக்கு போயிடுறான். என்னன்னு பார்த்தா அதே ஃபோன் எனக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட், யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு அது அதான். அப்போ எனக்கு காண்டாகும் இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ சைக்கிள் இருக்குடா, சைக்கிள் ஓட்டி ஒரு பயங்கரமாக ஃபிட் ஆகிடுறான். கடைசியில் பார்த்தா சைக்கிளில் பிஆர்எம் போகிறான், அப்புறம் பார்த்தா ஃப்ரான்ஸ் போகிறான், ஜெர்மனி போகிறான், எங்கெல்லாமோ போய் சைக்கிள் ஓட்டுறான், உலக லெவலில் சைக்கிள் சாம்பியன் ஆகிறான்னு வையன். அவனுக்கும் வாங்கி கொடுத்தா 5000 ரூபா சைக்கிள் தான், இன்னொருத்தருக்கும் வாங்கி கொடுத்தா 5000 ரூபா சைக்கிள் தான். ரெண்டு பேருமே அந்த சைக்கிளோட பொட்டன்ஷியல் ப்ளஸ் அவனோட பொட்டன்ஷியலை பூஸ்ட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா? அவன் வந்து நெக்ஸ்ட் 5000 ரூபா சைக்கிள் வச்சு லோக்கலில் ரேஸ் போகிறான், லோக்கலில் ஏதாவது இது போகிறான், ஈவெண்ட் போகிறான், அச்சீவ் பண்ணுறான், என்டியூரன்ஸ் பில்ட் பண்ணுறான், ஸ்ட்ராங் ஆகிறான், அடுத்த சைக்கிள் வாங்குறான், அப்படியே இம்ப்ரூவ் ஆகி அதுலேயே அந்த ப்ரொஃபஷனே அவன் ப்ரொஃபஷனாகவே மாறிடுது. இன்னொருத்தர் சைக்கிள் வந்து அப்படியே கேஷுவலைஸ் பண்ணி இந்த சைக்கிள் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி தூர போடுறாரு. சரியா? இதுதான் கான்டெக்ஸ்ட்டுங்கிறேன். இந்த மாதிரி நிறைய இது யாருமே வந்து டீப்பாக பார்க்கறது இல்லை. அதனால எனக்கு கோவம் வருது. புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொறுமையும் இல்லைண்ணா. இப்போ யாருக்கு பொறுமை இருக்கு? எனக்கும் இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். நான் அதனால தான் சொன்னேன். கெவின் பால்னு ஒருத்தர் வந்து சேனல் வச்சிருக்காரு, கெவின் பால் ஷோன்னு. ஓகேண்ணா. அவர் வந்து சில கான்செப்ட்ஸ்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட கான்செப்டை எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இத்தனை புக்கு அந்த மனுஷன் படிக்கிறாருங்கிறது தான் எனக்கு ஆச்சரியம். அதுதான் என்னை ஃபஸ்ட்டு அவர் அட்ராக்ட் பண்ண விதம். நிறைய புக்ஸ் என்னென்ன புக்கெல்லாமோ படிச்சுட்டு இருக்காரு. கேட்டால் என்னென்ன ஆத்தர் பேர் எல்லாமோ சொல்கிறாரு. எனக்கு கிருன்னு ஐயோ என்னையா இது என்னென்னமோ சொல்கிறாரு. யூரோப்பில் இப்படி தான் யூரோப்பில் ஒருத்தர் இருக்காருன்னு ஆரம்பிச்சு ஏதோ ஒருத்தர் ஒரு ஆத்தரை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் மற்ற ஒரு பொயட்டை பற்றி பேசுகிறாரு. அதுக்குள்ளேயா? அதுலேருந்து பேசுவார். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தாங்க 1000 BC கிட்ட அப்படின்னு. ஐயோ எனக்கு நான் திரும்பி அதான் சொல்கிறேன். இப்போது அவர் வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஏதாவது இருக்கலாம், சரியா? அவருக்குன்னு வேறு ஏதாவது தாட்ஸ் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இந்த இடத்துல நான் என்ன அக்செப்ட் பண்ணுறேன்னு பார்த்தா, இவ்வளோ புக்ஸ் யாராலையும் படிக்கவே முடியாது. ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா என் சர்க்கிள்லேயே நிறைய பேர் புக்கு படிக்கிறவங்களை பார்த்துருக்கேன். படிப்பாங்க, 4 மாதம் கழிச்சு அவங்க கிட்ட அந்த புக்கை பற்றி கேட்பேன், அவங்க சொன்னதையே கேட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கான்செப்ட் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த கதையில் இந்த இடத்துல இந்த கருத்து இருந்தது பேர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அவன் புக்கு படிக்கிறனால 8 மாதம் கழிச்சு நான் அவனை பார்த்துட்டு, அந்த கருத்து சொன்ன பேர் வேற லெவல்ரா அப்படின்றேன். நானா சொன்னேன் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? சரிடா, நீ அதை ஆக்சுவலாக ஒரு புக்கில் படிச்சு தான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது அந்த ஒரு கருத்து தான். ஏன்னா அவன் சொன்னனால. ஆனால் அவன் 400 கருத்து படிச்சிருப்பான். இப்போ அந்த ஒரு கருத்து நான் அவன்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா, அவன் சொன்னதே அவன் மறந்துட்டான். அதை எந்த புக்கில் படிச்சானோ மறந்துட்டான். அப்புறம் எதுக்கு அந்த புக்கு படித்தான்? கரெக்டு. அது புரிஞ்சிக்கணும், தாக்கம் கொண்டு வரணும் தான் புக்கு படிக்கிறாங்க. தெரியல. சரி, அது ஒரு சிலருக்கு வந்து படிக்கிறதுல ஸ்பீடு வரணும்னு கூட படிச்சிருக்கலாம். ஸோ பர்பஸ் வேறு மாறுது. இப்போ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய புக்கு படிச்சுட்டு வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. நான் வந்து இந்த புக்கு இப்போ முடித்தேன், அந்த புக்கு இப்போ முடிச்சேன்னு கூட சொல்லுவாங்க. சொல்கிறது தப்பு இல்லை. பட் இவர் வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் பண்ணுறாரு, டாக்குமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. இல்லாட்டி வந்து இப்படி சொல்ல முடியாது. என்னன்னா எல்லாருக்கும் மறக்காமல் பின்ன 7ஆம் கிளாஸ் அப்போ நீ ஹிஸ்ட்ரியில் என்ன படிச்சேன்னு கேட்டால் உனக்கு தெரியுதா? மறந்துட்டு அப்படி என்ன சொல்லலாம் தெரியுமா? சந்திரகுப்த மௌரியாவை பற்றி படிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கெஸ்ட்டும் என்ன பண்ணலாம், படிச்சிருக்கலாம் அந்த டைமில். சரியா? நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உருப்படியாக வரவே இல்லை நம்ம இதில். கரெக்டு, இதில் வரவே இல்லை. இதே சிபிஎஸ்சி புக் எடுத்து படித்து பார்த்தோன்னா, அது 11th 12th புக்கில் கூட அது தனியாக வேறு மாதிரிலாம் இருக்கும். சூப்பர். சரியா? இதுவே வந்து ஸ்டேட் போர்டில் வரும்போது பார்த்தோன்னா இப்போது சிலபஸ் நிறைய மாறி இருக்கலாம். நான் 2000 2002 அந்த மாதிரி டைம் பீரியட் பேசுகிறேன். அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம், வராமல் போயிருக்கலாம், நிறைய மாறி இருக்கும். ஸோ அந்த கான்டெக்சுவல் சொல்கிறேன். ஆனால் இது வந்து நோட்ஸாக ஒருத்தர் எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தால் எப்படி மறக்கும்? இப்போது ஹிஸ்ட்ரி வாத்தியாருக்கு எப்படி மறக்குமா? அவர் திரும்ப திரும்ப வந்து அதே கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார், அவர் கதை வேறு. பட் இங்கே அதை தான் சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கடந்து போகிறோம் ஒரு பாதையில். கடந்து போகும்போது டாக்குமெண்ட் ஆகாதனால ஞாபகம் இல்லை. இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா
இப்போ டக்குன்னு யாராவது வந்துட்டு OnePlus 1 எப்படி ப்ரோ இருந்தது அப்படின்னு கேட்கும்போது OnePlus 1 தானே ப்ரோ, சூப்பர் ஃபோன் ப்ரோ, Snapdragon 801 இருந்தது ப்ரோ, 3GB ரேமு, மார்க்கெட்டே 2GB ரேமில் தான் இருந்தது, இவங்க மட்டும் தான் 16GB 64GB வேரியன்ட் வச்சிருந்தாங்க, இந்தியாவில் 64GB, இந்தியாவில் சைனஜன் மோட் வராதனால இந்தியாவில் பின்னாடி ஃபோன் பின்னாடி சைனஜன் போட்டிருக்காது, இது குளோபல் வேரியண்ட்டில் சைனஜன் போட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் மைண்டில் இருக்குது அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணது ஒரு பக்கம், பட் அடிக்கடி வீடியோவில் டாக்குமெண்ட் பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் வருது, அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது, இல்லாட்டி இது ஞாபகமே இருக்காதே. உண்மை. இத்தனைக்கும் OnePlus 1 வந்து மைக்ரோ USB இருந்ததுன்னு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும்? சரி, ஃபர்ஸ்ட் டைப் சி ஃபோன் என்ன OnePlusல சொல்லுன்னு சொன்னா டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருமானா இல்லை, எதிர அந்த ஃபோன் அவங்க யூஸ் பண்ணி தான் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், கரெக்ட். ஸோ இதுதான் இதுதான் அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ அவர் அவ்வளோ புக்கு படிக்கிறாருன்னா அந்த புக் ரிலேட்டடான விஷயங்களை ஃபர்ஸ்ட் வீடியோவில் டாக்குமெண்ட் பண்ணுறாரு ஒன்று, அதனால அவருக்கு மறக்க மாட்டேங்குது. ரெண்டாவது அது எல்லாத்தையும் நோட்ஸ் மாதிரி எங்கேயும் எழுதுறாரு, இல்லை டைப் பண்ணுறாரு, ஏதோ பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணலைன்னா இவ்வளோ டேட்டாலாம் மைண்டில் இருக்காது, வாய்ப்பே இல்லை, கஷ்டம். ஸோ அதுக்கு தான் எனக்கு வந்து நான் இப்போ ஓப்பனாக சொல்லுவேன் இந்த இடத்துல என்னென்னா, அவரோட தாட்ஸு அதை நான் ரசிக்கிறேனோ இல்லையோ, அதான் ஐடியாலஜி தாட்டு எந்த மாதிரியான விஷயங்களோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அது எல்லாமே நான் ரசிக்கிறேனோ இல்லையோ, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயம், இதையே யாராலையும் பண்ண முடியாது, இவ்வளோ புக்கு படிக்க முடியாது, இவ்வளோ புக்கை படித்து அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் எனக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்போது என்னை விட சரியா இவ்வளோ நான் வந்து நிறைய டிவைசஸ் பார்த்துருப்பேன், நிறைய என்னை விட நிஜமாவே ரொம்ப சூப்பரான ஒரு சிலர்லாம் இருப்பாங்க எந்தூசியாஸ்ட். ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் வீடியோவில் வந்திருக்க மாட்டாங்க, சரியா பிளாக் போஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி இன்றைக்கி அவங்ககிட்ட அவ்வளோ டேட்டா இருக்கும். அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் கூட இருப்பாங்க. ஆமாம், ஆனால் அவங்க வெளியில் வரல, அவ்வளோதான் சரியா. ஆனால் எனக்கு இந்த ட்விட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஷார்ட் ஸ்பேனில் அந்த ட்ராக்ஷன் டெவலப் பண்ணி, ஏன்னா ட்விட்டர் மானிட்டைஸ் ஆனதுலேருந்து இந்த இளவு நடந்துக்கிட்டு இருக்கு சரியா. எவ்வளோக்கு அதிகமான வியூஸு ரீச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காசு வரும் மாதம். ஸோ அதனால வந்து எதையாவது ஒன்றத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரே டெம்ப்ளேட் வச்சுக்கிறானுங்க. இப்போது யூடியூப்புக்கும் டெம்ப்ளேட் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ நம்ம இதில் பாரு 6 மணினா நியூஸ் ஷோ, அது ஒரு டெம்ப்ளேட் தான். இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா அண்டர் 20K ஃபோனு டெம்ப்ளேட்டு தான். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த அண்டர் 20K ஃபோனுங்கிற டெம்ப்ளேட்டு மாறுது. ஏன்னு பார்த்தோன்னா டைட்டில் சேமு. அண்டர் 20K ஃபோன் கேட்டால் நான் வந்துட்டு ரெட்மியில் Note 7 ப்ரோங்க, வேறு லெவல் ஃபோன், ஆக்சுவலாக அல்டிமேட்டாக இருக்கும். Note 7S கூட வந்துச்சு, சாம்சங்கோட கேமரா சென்சரோட வந்துச்சு 48 MP அதுக்கப்புறம். ஆனால் Note 7ல் 48 MP இருக்காது, Note 7 ப்ரோவில் தான் 48 MP இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோனு 20,000 கிலோ சூப்பருங்க அப்படின்னு 2026 வீடியோ போட்டால் விளங்குமா? எப்படி கான்டெக்ஸ்ட் 5 வருஷம் டைட்டில் சேம் தான், அதுக்காக நான் உட்காந்து இன்னும் அதே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. உனக்கு சாவடிக்கிறானுங்க இந்த ட்விட்டரில் இருக்கிறவனுங்க. ஒய் டு யூ ஹேட் எப்படின்னா, ஒய் டு யூ ஹேட் விவோ காமனாக போட்டுருவானுங்க. ஒய் டு யூ ஹேட் விவோ கான்டெக்ஸ்ட்ல எதுவும் இல்லை, வெறும் ஒரே சிங்கிள் லைன். இப்போ என்ன வேணா விவோ ஹேட்ரவனா இருப்பான், வருவான் வந்து உட்காந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு தேவை என்கேஜ்மெண்ட்ரா. இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குதுங்கிறது தான் என்னோட கருத்துரா, வேற எதுவும் இல்லை. ஏதாவது பில்ட் ஆகிற மாதிரி. இப்போது நான் விவோ ஃபோன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபோனில் இந்த ஏஐ ப்ராசஸிங் பிடிக்கல, இதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசுகிறேன். இப்போ ஒருத்தர் வராரு, அண்ணா அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்டுன்னு ஒரு மோட் இருக்குண்ணே, சூஸ் பண்ணிக்க. வெளியில் போய் ஏதாவது ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னா நேச்சுரல் இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கு. இப்படி ஏதாவது ஐடியா வருது. இது வந்து இது எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம், அதுக்கான தீர்வு சொல்யூஷன். ஆமாம், இப்படி நான் வந்து பார்க்கவே முடியறதில்ல சோஷியல் மீடியாவில். இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஒரு கஷ்டம் அதுக்கு தீர்வுன்னு இல்லை, ஒரு கஷ்டம்னு ஒருத்தன் வந்தானா, கஷ்டப்படு நீ நாசமாக போ அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறாங்க. நீ கஷ்டப்பட உனக்கு தீர்வு இல்லை, நான் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஜாலியாக இருக்குது, நீ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப தப்புண்ணா. இப்படி தாண்டா இருக்குது, இதுதான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தால் பார்த்து ட்விட்டர் வர இப்போ இருக்க பார்க்க ட்விட்டர் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் நான் வந்து ட்விட்டர் எப்படி பார்த்தேன்னா, ஒரு அப்டேட் ஸ்பேஸாக பார்த்தேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அப்டேட். இப்போ நான் வந்து இது பண்ண போகிறேன், ஒரு அப்டேட். ஒரு கம்பெனி மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பிஆர் ஒர்க் நடக்கிற ஒரு இடமா இருந்தது, ப்ரெஸ் ரிலீஸ் ஒர்க் நடக்கிற இடம் மாதிரி இருந்தது. தாட்ஸ் வந்து கொண்டு வந்து எல்லாரும் போட்டு போகிற ஒரு இடமா இருந்தது, ஒரு ஸ்லாம் புக் மாதிரி இருந்தது. உண்மையாக சொன்னால் அந்த மாதிரி தான் பார்த்தான் அது. இப்போ பார்த்தா எப்படி இருக்குன்னா, அது என்னைக்கு மானிட்டைஸ் ஆச்சு, மானிட்டைஸ் ஆனது தப்பு இல்லைடா, ஆனால் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் தெரில இது வந்து இவங்களால திரும்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுமா. ஏன்னா இப்போது இன்ஸ்டா இருக்குது, என்றைக்கு வந்து அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அண்ட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததோ, அதுக்கப்புறம் நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததான்னு பார்த்தா கெட்டது தான் அதிகமாக நடக்குதுன்னும் போது வருத்தமாக இருக்குங்கிற. இதில் யார் தான் அப்போ ரெகுலேட் பண்ணுவா இதை? யார்? ரீசெண்டாக நான் செக் பண்ணி ஷாக் ஆனேன். யூடியூப்பில் வந்து இப்போ சூப்பர் தேங்க்ஸ் வருது இல்லை, சூப்பர் தேங்க்ஸில் வந்து பார்த்தோன்னா உனக்கு 40% இங்கே இருக்கு. How much commission do YouTube take from super thanks?
30% கமிஷன். 30% கமிஷன், 70-30. அப்போ 100 ரூபாய் யாராவது போட்டாங்கன்னா 30 ரூபா அவன் எடுத்துப்பான். இப்போ ஆனால் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, ஆமாடா, அதில் 0 கமிஷன். 0 கமிஷனா? மொத்த காசு அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும், எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுவாங்க? இன்ஸ்டாகிராம் தான். அதே சமயம் அங்கே யாரா இப்போ க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறாங்க? க்ரியேட்டிவாக ஒரே லுக் ஒன்று அடல்ட் கண்டென்ட்ஸ் தான், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அதில், ஒன்றுமே அது இல்லாட்டி யாரையா ட்ரோல் பண்ணுறது. சரியா? ட்ரோலிங்கும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? ட்ரோல் பண்ணுறதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன், எவ்வளோ ரசிச்சிருப்பேன்டா. லொல்லு சபானா என்னடா ட்ரோல் கண்டென்ட்ரா? அது லொல்லு சபாங்கிறது ட்ரோல் கண்டென்ட். ஆனால் அதில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, ஹெல்த்தியாக ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. வல்கரான வார்த்தைகள்லாம் அதிகமாக உள்ளே வர வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நிறைய குட்டி குட்டி சேனல்ஸ்லாம் இருக்குது, அவங்களும் ட்ரோல் கண்டென்ட் தான் பண்ணுவாங்க, ஆனால் அசிங்கமாகவும் பேசுவாங்க. ப்ளஸ் இன்றைக்கி வந்து எனக்கு என்னெல்லாம் வருத்தமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, கிட்ஸ் பார்க்குறாங்க ஃபன் கண்டென்ட், நல்ல கண்டென்ட் சூப்பராக இருக்குது, பட் அதுக்கு எண்ட் ஆகிறதோ இல்லை நடுவில்லாம் பார்த்தோன்னா சவுண்ட் வந்து பார்த்தோன்னா கேஸ் லீக் ஆகிற சவுண்ட் ட்ரு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஆடியன்ஸை ரீடைன் பண்ணுன்ற மாதிரி நினச்சி போடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. அட்டென்ஷனுக்கு இந்த சத்தியத்தை போடுவேன். கரெக்டு. இதெல்லாம் எனக்கு சீரியஸாக செட் ஆகலடா. இது நம்ம ஆனால் சில சமயங்கள் இந்த மாதிரியான தாட்ஸ் நம்ம சொல்லும் போது எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? நிறைய பேருக்கு போயா பூமரு, உன்னால இதுக்கெல்லாம் உனக்கு இதெல்லாம் அடாப்ட் ஆக தெரியல, உனக்கு பழகலை, அப்படி போயிரு. எது நோக்கி இதுக்காக அடாப்ட் ஆகும், எது நோக்கி அடாப்ட் ஆகும், அது ஒரு இருக்குல்ல. இருக்கு. அதான் இதை பற்றி நீ பேச ஆரம்பிச்சுன்னா, ஆஹா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா, சாவடிக்கிறான், இப்படி தான் தோணும். அதனால தான் என்ன தோணுதுன்னா, எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, ப்ராக்டிக்கலான விஷயங்களை தாண்டி எல்லாம் இம்ப்ராக்டிக்கலாக போகுது. அதனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சிலர்லாம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அங்கங்கே பார்க்குறேன், ஜிம் போகிற இடத்துல பார்ப்பேன், வெளில ரோட்டில் எங்கேயாவது பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அண்ணா நீ என்ன கோவப்பட்டு திட்டலாம் செய்கிற அப்படிலாம் கூட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை ப்ரோ, கம்யூனிட்டியில் வந்து இப்போ கம்யூனிட்டிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இடம் என்னென்னா, இப்போ வெப்சைட் ரெடி ஆகுது, ஆகட்டும், அங்கே வர வரைக்கும் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுற இடம் அப்படின்னா, என்னால் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாத இடங்கள் என்னென்னா, ட்விட்டரில் வேலைக்கே ஆகாது, இன்ஸ்டாகிராம் சுத்தம் சுண்ணாம்பு, இந்த இடத்துலலாம் என்னால் வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியாது. பட் இப்போ யூடியூப் வீடியோன்னு வரும்போது, இப்போ நீ எடுத்துகிட்டு வந்திருக்க T110 பற்றி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா, அந்த T110 பற்றி வீடியோ கீழே T110 பற்றி இருக்கலாம், T210 பற்றி இருக்கலாம், T200 பற்றி இருக்கலாம், T310 இப்போ அவைலபிள், அதை பற்றி இருக்கலாம். நான் 110லேருந்து 310 வந்தேன் ப்ரோ, எனக்கு நல்லா இருக்குது, இல்லாட்டி 110 தான் இன்னும் நல்லா இருக்குது, எனக்கு 310 பிடிக்கல. ஸோ ஒரு ஸ்பேஸ் அது, அந்த இடத்துல வந்து இது சார்ந்த டேட்டாஸ் நிறையா இருக்கும். இந்த இடத்துல எவனா ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, தேவையில்லாமல் நிறைய பேர் ட்ரிகர் பண்ணும். புரியுது? சரியா? பர்சனலாக எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, கொஞ்ச நாளைக்கு நான் முன்னெல்லாம் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் சொல்கிறேன் 2020-21 டைம்லலாம் அப்படி இருந்தது. ஆனால் ஒரு டைம் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா, பப்ளிக் ஸ்பேஸில் நீ வர அப்படின்னும் போது சிலருக்கு வந்து உன்னோட ஐடியாலஜி பிடிக்கலாம். இப்போ எப்படி நான் கெவின் பால் ப்ரோவோட அந்த வே ஆஃப் மேக்கிங் கண்டென்ட்டு, இவ்வளோ விஷயங்கள் படிக்கிறத பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன், இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்ற அந்த மாதிரி வந்து இப்போது ஒரு சிலருக்கு என்ன தோணலான்னா, என்ன அந்த மனுஷன் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு, என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, ஃபோனை பற்றி மட்டும் பேசாமல் வேறு ஏதோ ஒரு சில லைஃப் தாட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். இப்போ அவங்க வந்து எப்படி நம்மளை வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பிரதராக பார்க்கும்போது, எங்கள் அண்ணன் நான் வேண்டாம் பேசுகிறேன் போய் கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க கமெண்ட்டில். சரியா? இது தேவையில்லாத நீங்கிறேன், இது அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அப்போது ஒன்று ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம வந்து இப்போ இவங்க கிட்ட போய் சொல்கிறோன்னு வையன், ப்ரோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ, முதல்ல இவ்வளோ பெரிய வீடியோ பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பாருங்கள், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இது கீழே வந்து யாராவது திட்டினாங்கன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க. கரெக்ட். இப்போ திட்டுறவனை கண்டுக்காதீங்கன்னு நான் சொல்கிறத விட, திட்டுறவனே இல்லாமல் நான் பண்ணேன்னா இன்னும் பெட்டர் தானே. அதை தான் நான் பண்ணுறேன். அதனால தான் அடிக்கடி திட்டுவேன். எதுக்கு நான் திட்டுறேன்னா, நீ வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை போடுறதா இருந்தால் முதல்ல கான்டாக்ட் கொடு. கான்டாக்ட் கொடுனாலே அவனும் கொடுக்கவே மாட்டான், அப்பயே ஓடி போயிடுறான். சரியா? கெட்ட வார்த்தை போடுறதா இருந்தால் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, என்ன புள்ளி பண்ணுறதை தாண்டி சம்மந்தமே இல்லாமல் பாவமாக இருக்கும்டா. யாரோ தருவான், அவன் காலங்காத்தால் வந்துட்டு அதை படிச்சுட்டு இருந்தானே எப்படி இருக்கும். அவருக்கு அந்த பாசிட்டிவான மார்னிங் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் எனக்கே அப்படி ஃபீல் ஆகிருக்கு. சில சமயம் சம்மந்தமே இருக்காது, ஏதோ ஒரு சேனல் ஓன் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, LMESல நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்டாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இதில் ஓப்பன் பண்ணால் சம்மந்தமே இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் யாவனோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் திட்டிட்டு போயிருப்பான். அவன் எதில் பாதிக்கப்பட்டான்லாம் புரியாது, திட்டிட்டு போயிருப்பான். இப்போ நமக்கே அதான் தோணுது பாரு, அவன் எதுக்கு திட்டினா, என்ன பாதிக்கப்பட்டிருப்பான். அதே தான் இங்கே நீங்கள் சொல்லிட்டு போங்க. இதில் நிறைய கான்டெக்ஸ்டும் இருக்குடா. அது நான் சில சமயங்களில் இவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் சொல்லியிருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட பயம் எங்கெல்லாம் வருதுன்னு நான் சொல்கிறேன் ஓப்பனாக. நானும் நீயும் இப்போ போகிறோம் வெளியில், 2 பேரும் வெளில போகும்போது ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்ட பொருள் நிஜமாக நல்லாயிருக்கு. இது இப்போ குரோம்பேட்டில் இருக்குது. இப்போ சரி நான் வீடியோ போடுறேன்,
குரோம்பேட்லேயும் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இப்போ என் வீடியோ பார்க்க தான் செய்கிறானுங்க ஒரு சிலர்லாம். இந்த இடத்துல கடை சூப்பராக இருக்கு மச்சான், இந்த இடத்துல செமையாக இருந்தது, இந்த ஐட்டம் ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுதான்னு பார்த்தோன்னா ப்ரொமோஷனா, சரியா 2 ஆங்கிளில் பார்க்குறேன். ஒன்று ப்ரொமோஷனா, இது ஒரு பெரிய பெயினாக இருக்குது. முன்னெல்லாம் நான் இந்த மாதிரி பார்த்த விஷயங்களை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணேன், இன்றைக்கி இன்னும் வைடாக வந்து யூடியூப் சேனலில் பண்ணுறேன் அப்படின்னா அது ப்ரொமோஷனாக மாறிடுது. ஒன்று. 2வது அடுத்த பயம் என்ன வருது தெரியுமா? ஒரு கடையில் இன்றைக்கி ஒரு பொருள் நல்லா இருந்தது, நாளைக்கு நல்லா இல்லாமல் போச்சுன்னா அதுவும் கரெக்டு. அப்புறம் நம்மள வந்து கேட்பாங்க நல்லாவே இல்லை. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், பெரும்பாலும் நிறைய இதை சொல்கிறதே இல்லை. சரியா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதனால தான் எங்கே வாங்குறேன் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. இப்போது ரியாஸ் ப்ரோ வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர்கிட்ட வந்து இப்போ ஒரு 100 ஃபோன் இருக்குன்னு வை. ஆப்பிள் வந்து அவன் விற்கிற 100 ஃபோன்லேயே 2 ஃபோன் கம்ப்ளைண்ட் வந்து திரும்ப போகுதுன்னா இவரே யூஸ்டு ஃபோன் எங்கேருந்து எடுத்துன்னு வராரு. அப்போ அதுலேயும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டுங்கிறதுல ஆப்ட ப்ராப்ளம் வரும்னு ஆப்ட தடவை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, வாங்கி அதில் பிரச்சனை இருக்குது. அப்போது அதை வந்து ரியாஸ் ப்ரோட்ட போய் அவங்க தீர்த்துக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து நீ ஒரு ஆள், நீ சொன்னேன்னு நான் வந்து வாங்கினேன் அப்படின்னு வருவாங்க. நான் சொல்லவே இல்லை, நான் வாங்கவே சொல்லலை. அங்கே நான் இருந்தது கிடச்சிது, நான் வாங்கினேன் அப்படின்னு இருக்கோம். நான் வாங்கியிருந்தா இல்லைனா அவர்கிட்ட அது ஸ்டாக் இருக்காங்க பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்க அப்படி ஒரு கான்டெக்ட்குள்ளே தான் வருவாங்க. கேட்டால் நீ இங்கே போட்டாலே நீ வாங்க சொன்னதுக்கு தான் கணக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ நான் இன்னும் நிறைய நல்லது சொல்லுவேன். டெய்லி 100 பஸ்கி எடுக்க சொல்லுவேன். எல்லோரும் ஒன்று எடுத்துருவாங்களா? அது பண்ண மாட்டாங்க. கேள்வி வரும்ல. அப்போ பண்ணு, நல்லது பண்ணு, மாற்றம் நம்மக்கிட்ட தான் ஆரம்பிக்கணும்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் அதையும் பூமராக தான் பார்க்குறாங்க இன்றைக்கி. ஆனால் சேஞ்ச் அப்படி தான் இனிஷியேட் ஆகணும். என் சைட்லேருந்து என்னால் என்ன முடியுமோ அதை என்னோட முயற்சியை நான் போடுவேன். சூப்பர். அதை நான் போட்டு எனக்குள்ளே நான் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கும் பிடிச்சி போய் அவங்களும் அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் முந்தா நாள் தான் ஒரு வீடியோ போட்டேன். என்னென்னா சைக்கிளிங் பற்றி போட்டேன். சரியா, சைக்கிள் சஜஷன் இதெல்லாம் போட்டேன். அப்போ வந்து ஒரு 3 கமெண்ட் கிட்ட எப்படி வந்ததுன்னா, நீங்கள் சொல்லி தான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேன், நீங்கள் சொல்லி தான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேன் ரீசனாக. இப்போ நீங்கள் சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி தான் சைக்கிள் ஓட்டணும். அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா யார் லைஃப்லேயோ ஒரு நல்லது மாற்றம் கிரியேட் ஆகுது. அதுதான் இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நான் எல்லாரையும் போயிட்டு சைக்கிள் ஓட்டுங்கன்னு தைரியமாக சொல்லுவேன். ஆனால் எல்லாரையும் போயிட்டு இந்த கடையில் போய் ஃபோன் வாங்குங்க, இந்த கடையில் போய் நீங்கள் சைக்கிள் வாங்குங்கன்னு நான் என்றைக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆமாம், சொன்னதுனால. ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ண நான் முயற்சி பண்ணலாம். யாரோ என் சார்பில் முயற்சி பண்ணுவாங்க, நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? உண்மை. அப்போ இந்த தெளிவுலாம் வேணும்ல. ஸோ அப்போ இந்த கிளாரிட்டியும் இவங்க யார்கிட்டையும் இல்லைங்கிறனாலே என்ன ஆயிடுது தெரியுமா? இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நம்பி உடனே இறங்குறது வந்து தப்பு. உண்மை. யங்கர் ஜென்ரேஷன் வந்து இப்போது என்ன கேட்டால், நீயும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோலாம் பண்ணலாம். ஆனால் நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு பிளாகிங்லாம் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் இப்போ வந்து ஒரு மீடியா ரிலேட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற. இந்த அனுபவம்லாம் கிராஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ண முடியும்னா, ஒர்க் பண்ணிக்கிட்டே நீ ஒரு சேனலும் வைக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 12th முடிச்சுட்டு சேனல் ஆரம்பிச்சிடுறது, இல்லாட்டி காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் அதாவது ஒர்க்குன்னு ஒன்று போகாமல் அது கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ணாலும் சரி, யூபிஎஸ்சி கிராக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வந்து சிவில் இது இருக்குது, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்குள்ள எதுனாலும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாசாக இருக்கும், தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம பசங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்கன்றது அது மாஸ் தான். இதை தவிர நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு அனுபவம் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அது கிடைக்கும். அது கிடச்சதுன்னா தான் நீங்கள் அதுலேயும் ஷேப் ஆவீங்க. அதெல்லாம் இல்லாமையே நேராக வந்தால் என்ன ஆகும்னா, நிறைய சுச்சுவேஷனை அனலைஸும் ஹேண்டிலும் பண்ண தெரியாது. கரெக்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில டிசிஷன் எடுத்து காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. மிஸ்டேக்ஸ் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேற ஒரு இடத்துல இப்போது ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணி அங்கே நான் ஒரு சில டாஸ்க் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க எப்போனா நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது. ஆமாம், தனியாக நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், சின்ன சின்ன இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கம்பெனி திவாலாகிற அளவுக்கு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அதை எப்படி பண்ணாமல் போகிறதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த அனுபவமும் எல்லாருக்கும் வேணும். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, பயமாக இருக்குடா. நான் சில சமயங்கள் வந்து இப்போ யூடியூப் ஆஸ் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் எல்லாருக்கும் கிளிக் ஆகும்னு இதையும் சொல்ல முடியாதுல்ல. ஆமாடா, ஃபோனுக்கு எப்படியோ அதே தானே. இப்போ GT70 உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, வேற ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே வந்து எதையுமே கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது, அடிச்சு சொல்ல முடியாது. 50-50 தான். 100 வருஷம் வாழ்வோன்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? அது எப்படி? அதே மாதிரி தான் இது எல்லாமே. எல்லாத்துலேயுமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த அப்டேட்லேயே நான் வச்சுருக்க ஃபோன் நாசமாக போகலாம், லைன் வரலாம். லைஃப்பும் அதே மாதிரி தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறேன்னா,
ஒரு டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணுறேன்னு வைப்போம். ஆ திடீர்னு ஏதோ ஒரு இல்னஸ்டா எனக்கு, அந்த டைம் டேபிள் என்னால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம். ஆமாம் கரெக்ட். ஆனால் அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி போகும்போது என்னோட ப்ராக்ரஸ் இருக்கும், எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். என்டியூரன்ஸு, ஸ்டாமினா, பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் அதை வந்து நான் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த பிளான் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது எதுவுமே கிடைக்காம போகும். ஆனால் கிடைக்குங்கிற நம்பிக்கையிலேயே நான் அடுத்தடுத்து வேறு ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேஸ்ட். உண்மை. ஸோ அதனால் ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி மூவ் பண்ணுறது பெட்டர். பொறுமையாக அனலைஸ் பண்ணி பொறுமை ரொம்ப முக்கியம்டா, நிதானம் ரொம்ப முக்கியம்டா. நிஜமா உண்மைண்ணா. தாத்தா பாட்டி எப்பயுமே அதான் சொல்லுவாங்க, நிதானமாக இருங்க நிதானமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது அது நம்ம ஜாலியாக எடுத்துப்போம். ஆமாம் தெரியும், சும்மா அது அவங்களால வேகமாக எதுவும் பண்ண முடியாதுடா அதனால சொல்கிறாங்க அப்படிதான் தோணும் நிஜமா. அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா ஆமாம் அவங்க அப்படிலாம் சொல்லும் போது நிஜமா எனக்கு தோணியிருக்குடா. எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரசனாலாம் வித்துட்டு இருந்தாங்க, அவங்களோட பார்ட் டைம் ஒர்க் மாதிரி. அது தாத்தாலாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து ரஸ்னா போடுவாங்க, செமையாக இருக்கும். நாங்களே நிறைய காலி பண்ணுவோம், இருந்தாலும் இருக்கும். அது ஒரு 150 பாக்கெட் 200 பாக்கெட் போடுவாங்க. நாங்கள் குட்டீஸ்லாம் என்ன வீட்டில் மொத்தம் ஒரு 10 குட்டீஸ் இருக்கும். நாங்கள் மிஞ்சி போனால் என்ன ஆளுக்கு 2 பாக்கெட் எடுத்தால் கூட 20 பாக்கெட் தான். ஆனால் ஃபன்னாக இருக்கும். இதில் என்ன ஆகுனா ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்தோன்னா, இப்போ எங்கள் பெரிய மாமா இருக்காங்கன்னா பெரிய மாமா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம். சின்ன மாமா வீட்டில் சப்போஸ் இப்படின்னு வையன் வயசு கொஞ்சம் கம்மி அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா சளி பிடிச்சிரும், குடிக்கூடாது. அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, நான் இருக்கலே வீட்டில் பெரியவன் திருட்டுத்தனமாக தான் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டே போய் ரசனம் வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கூலாக குடிச்சிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும். ஆமாம் கரெக்டு, உங்களை பார்த்து குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களை கேட்பாங்க. ஆனால் சொல்கிறேன் பெரியவங்க வந்து அப்போது இந்த மாதிரியான ஒரு சில ஆமாம் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் கூட பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரசனம் வைக்கிறது அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான், அவங்களோட பாக்கெட் மணிக்கு நல்லா இருந்தது. கரெக்டாக தான். ஆனால் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா, பிஸ்னஸ்னாலே எல்லாரும் இன்னொன்று எப்படி தெரியுமா தோணும், லேக்ஸில் டர்ன் க்ரோஸில் டர்ன் அதான் பிஸ்னஸ் மாதிரி மைண்ட் செட் தோணும். ஆனால் எடுத்ததுமே எப்பயுமே அது பாசிபிள் இல்லை. ஃபியூ தௌசண்ட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸில் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், கீழேருந்து வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு ரெவன்யூ இல்லாட்டி ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எல்லாமே வந்து ஹண்ட்ரட்ஸ், அப்புறம் தௌசண்ட்ஸ், அப்புறம் லேக்கு, அது இயர்ஸ் எடுத்திருக்கும். ஆமாம். ஒரு சாம்ராஜ்யத்தில் அடுத்த ஜென்ரேஷன் ஒருத்தன் உள்ள வரானும் போது அவன் ஆரம்பத்துலேயும் வந்து லேக்ஸ் ஆர் க்ரோர்ஸை பார்ப்பான், அது வேற. பட் கீழேருந்து வரும்போது அப்படி தான் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நிதானமும் பொறுமையாக வேணும். உண்மைண்ணா. என்னத்த சொல்ல, மொத்தம் ட்விட்டரை நினச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. வெறுத்துட்டீங்க? ஆமாம். நான் இப்போது பொறுமையாக அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்குறேன்னா, எனக்கு யூடியூப் எனக்கு சேஃபாக இருக்குடா. யூடியூப் இப்போ கூட நீ பார்த்தனா எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ என்னோட ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போது வீத லீடர்ஸ் இது ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது நடந்துச்சுன்னா அண்ணாமலையோட சேனலில் தான் வந்ததுன்னா வருது. சரியா? அதை தவிர நீ பாரு, இங்கே ஒரு விரும்புகிறேன்ற படத்தில் உள்ள ஒரு வீடியோ வந்திருக்கா. அடுத்து இது என்னது, ஆரோவில் என்ன நடக்குது, ஆரோவில் உள்ள சரி ஏதோ சேனல், இது வந்து சஜஸ்ட் ஆகிருக்குங்க, TJ360 அப்படின்னு ஒரு சேனல் வந்திருக்குங்க. சரியா? அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா அன்ஸ்போக்கன், இது யாருன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் இப்போ சஜஸ்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. கீழே திரும்ப படம் வந்திருக்கா. அப்புறம் மூவி ரிவ்யூ, கேமு. ஆமாம். ஸோ அப்புறம் புதுப்பேட்டை படத்தை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க. ஆமாம். ஓகேயா? இல்லை ஏன் வந்திருக்குன்னு தெரியுதா இப்போ. கெவின் பால் அவரு இவர் தான் கெவின் பால். ஆமாம் இதோ இவரா, சூப்பர். ஸோ அதனால் வந்து சஜஸ்ட் ஆகிருக்கு, ஏன்னா அவரது பார்க்குறேன் அப்படின்றனால சஜஸ்ட் ஆகுது. நீங்கள் கூட பார்த்தியா ஒரு பேர் போட்டு வந்தால் வருதா. அப்புறம் ஃபுல்லாக பாட்டு, ஃபுல்லாக பாட்டு வரும், திரும்ப படம் வரும், அப்படிதான் வரும். இது வந்து நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டனால இப்படி வருது. இங்கெல்லாமும் பார்த்தோன்னா படங்களாக வரும். சரியா? ஃபுல்லாக அந்த யூத், ஆமாம், அப்புறம் பழைய படங்கள்லாம் வரும். இப்போ அப்படியே இன்ஸ்டா போனேன்னா கூட நான் எப்பயுமே இன்ஸ்டாவில் எப்படி திரும்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபீடுக்கே வரமாட்டேன். ஆனால் ஃபீடில் கூட பார்த்தோன்னா இது யாருன்னா என் தங்கச்சி ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஏதோ ஆடு, அடுத்து பார்த்தோன்னா நிக்வாக்கரோடது வருது. சரியா? ஃபாலோ பண்ணுவேன், நல்லா வந்திருக்கு. இது ஏதோ ஆடு, பா எவ்வளோ ஆடு போடுறான்டா, இது எதுவும் வேறு ஏதோ ஆடு மாதிரி இருக்குது. இதுவும் என்னமோ இருக்குது. இதெல்லாம் அப்போ என்ன இது, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆமாம். சரியா? நான் இது இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தால் வீணாக தான் போனோம். சப்பா சரியா? இதெல்லாம் அப்படி நான் மோஸ்ட்டாக இங்கே வருவேன், இங்கே ஏதாவது போடுவேன், பார்ப்பேன், கிளம்பிடுவேன். ஆமாம், போஸ்ட் போட்டு கிளம்பிடுவேன். போஸ்ட்டில் வந்துட்டு இங்கே ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அவ்வளோதான், பார்த்துட்டு ஓடி போயிடுவேண்ணா, இவ்வளோதான். இதுவே ட்விட்டரில் நீ பாரு,
வெறும் இப்போ என்ன தெரியுமா வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸாக வேற வந்து சாவடிக்குது. அதெல்லாம் நான் வந்து டோன்ட் ரெக்கமெண்ட் கொடுக்கணும். இப்போ அது போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஓரளவுக்கு டெக் வருதா வரிசையா. ஆமா, டெக்கு. ரோபோ எலன் மஸ்க் ஷேர் பண்ணனால வந்திருக்கு ஏதோ ரோபோ ஓகே ஃபைட்டா. ஓகே. எலான் மஸ்க் டெக். எல்லாமே டெக்காக தான் இருக்கும். ம். இது இப்போ தேவையில்லாமல் எனக்கு இது இதில் வருது. இது ரஷ்யாவில் நடந்த பிரச்சனை, நாட் இன்ட்ரெஸ்டடு. ஓகே. உக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்கிறது ரிலேட்டட். இங்கே பேர் இதுவும் இந்த தண்ணி ஊற்றினா தான் அணையுமாடா. இவ்வளோ ஐயோ. வேணாம்ப்பா. திரும்ப டெக்கா. ஆமாண்ணா. திருப்பி அதே நியூஸ், ஒரே இது ஃபோட்டோ எப்படா பாருங்க. எப்படா அணைக்க முடியும் அது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளே அறியாமல் நம்ம வந்து பேனிக் ஆகும். எங்கேயோ யாரோ அடிபட்டு சாவுறாங்க, எங்கேயோ ஏதோ குண்டு உழுது அப்படின்னும் போது நமக்கு ஒரு மாதிரி ஆகும். தேவையில்லாதது என்ன கேட்டால். கரெக்ட். இது வந்துருச்சுல்ல. ஐயோ. நான் அதான் இப்போதான் நாட் இன்ட்ரெஸ்டட் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. இப்போ அதை கம்மி பண்ணிட்டு எனக்கு வரவே வேணாம்டா, நீங்கள் யாரும் எனக்கு வேணாம்டா. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி இப்போ நான் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பேர் the plan was playing from police and suddenly removed the plan to an open world game. அது தப்பிக்கிறாரோ, மாட்டிக்க போகிறாரு. எவ்வளோ ரிஸ்க்கு. இப்போ இதை நான் பார்க்குறேனே வையன், தேவையில்லாமல் இந்த வீடியோ ஒரு 4 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் இதை பற்றி யாராவது ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும். இங்கேருந்து இங்கே ஒருத்தன் போனான்டா, இப்படி போனான்டா, அப்புறம் பைக்கு இடிச்சுதுடா, 2ஆ உடஞ்சிதுடா அப்படின்னு சொல்கிறோன்னு வையன். இது இப்போ என் ஃப்ரெண்டுக்கு தான் என்ன கிடச்சிது, இல்லாட்டி எனக்கு தான் என்ன கிடச்சிது. தேவையில்லாத ஆணி. கரெக்ட். அதனாலே இப்போ இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா. மொத்த நெகட்டிவிட்டி லைக் லிமிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு எதெல்லாம் லோட் ஆன் போனதோ. ஆமாம். அதனால் இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நான் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் தூக்கிக்கிட்டே வரேன். நீங்களும் அதெல்லாம் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால தான் ஷார்ட்ஸே வரல. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் சேர்க்கணும்ல. ஆமாம், பார்த்து சுத்தமாக இல்லை, ரொம்ப நிம்மதியாக இருக்கீங்கல்ல. பரவாயில்ல. வேறு ஏதாவது பண்ணலாம் அந்த நேரத்தில். உண்மைடா. அந்த ஒரு நிமிஷத்தில் நிஜமாக அதுலேருந்துலாம் வெளியில் வரும்போது வித்தியாசம் தெரிஞ்சுதுடா. டைமில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. இன்னும் இப்போ டிசிப்ளின்டாக டைம் இன்னும் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தா இன்னும் ஒரு 3 months டவுன் த லைன் இன்னும் இதே மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்பர்ண்ணா, பக்கா. ஸோ எல்லாருக்கும் அதுதான். சில விஷயங்கள் வந்து இப்படி தான் கொஞ்சம் சுற்றி வளைச்சி இப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நேராகவும் சில விஷயங்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்ல முடியல, தப்பாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஈவன் ஜாயின்ட் ஃபேமிலி பற்றி பேசினேன், எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி வந்து பொண்ணுங்களும் ஈக்குவல் பையனுங்களும் ஈக்குவல் அப்படிங்கிறது காலகாலமாக மதிக்கிற ஆளுங்க தான் நம்ம, சரியா? ஆனால் சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு நமக்கு அது புரியாது. சரி, அந்த ஸ்ட்ரக்சர் அன்றைக்கி வந்துச்சு 2026 இருக்கும், இப்போ தான் மாடர்னைஸ்ட் ஆகிடுச்சுல, எல்லாருமே சேஃபாக தானே ஃபீல் ஆகிறோம். இப்போயே எதே ஸ்ட்ரக்சர் இருக்கணும், கேள்விகள் யாருனாலும் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் இருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, எப்போ எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு தோணும். அதான் நெவர் எண்டிங் ஸ்டோரி ஆச்சு. அப்புறம் இதுக்கு நான் அதை போய் டிபேட் பண்ணணும். உண்மை முடியும். எனக்கு என்ன வேணுமோ நான் அதை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். கரெக்டு, பக்கா. ரைட்டுங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, மனக்குமரல்கள் தான். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. நானும் உங்கள் மனோஜ். பார்க்கலாங்க. பாய்.